நம்ம கரங்களை பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து நம்ம விட்டு வந்து அதே யூதா புஸ்தகத்துக்குள்ளாய் கடந்து போகலாம். 11ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில நடந்து பீலையாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்துல விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்துக்குள்ளாகி கெட்டு போனார்கள். நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம், பக்க வழி சகோதரர்களை குறிச்சு பார்த்தோம். கிரீப்பர்ஸ் அப்படின்னு சொன்னா ஊர்ந்து வர்றோம் சர்ப்பத்தை போலானவர்கள் எபேசு சபை காலத்துல, முதலாம் சபை காலத்துல வந்தாங்க. சபை எதிரி இப்போ வெளியில கிடையாது, எங்க இருக்கிறான்? உள்ள இருக்கிறான். அவன் எப்பேற்பட்ட குணநலன்களை உடையவனா இருக்கிறான், எப்படி சகோதரர்களை யூஸ் பண்றான், அந்த சகோதரர்கள் எப்படி இருப்பாங்க, எப்படி சபையை வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க எப்படி பொல்யூட் பண்ணுவாங்க அப்படின்றத குறிச்சு பார்த்தோம் இல்லைங்களா? இதுதான் வந்து ஆதி அப்போஸ்தலர்ல பவுலுடைய உபதேசத்துக்கு அப்புறம் பவுலும் இந்த விஷயத்தை தான் சொன்னாரு. அஸ்திபார உபதேசத்தை சொன்ன பேதுரு இந்த காரியத்தை குறித்து பேசினாரு. வெளிப்பாடு பெற்ற யோவான இதே விஷயத்தை பேசியிருக்காரு. அதே போல யூதாவும், இயேசு கிறிஸ்துடைய சகோதரன் ஆகிய யூதாவும் இந்த காரியத்தை குறித்து பேசியிருக்காரு. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப அவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்றத குறித்து பார்த்தோம். இவங்க பிலேயாமுடைய, அதாவது காயினுடைய வழியில் நடக்கிறவர்கள் இல்லைங்களா? காயினுடைய ரூட்டை பார்க்கும்போது இவங்களோட ரூட்டை கண்டுகொள்ள முடியும் இல்லைங்களா? அப்புறம் கோராவை போன்றவர்கள், அதுக்கப்புறம் பீலேயாம் கூலிக்காக விரைந்தோடினதை போன்றவர்கள். இவங்க புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகள். ஆமென். அன்பின் விருந்துகளில் கரைகள். ஆதி அப்போஸ்தலர் சபை காலத்துல வந்து விருந்துகள் வைப்பாங்க. சர்ச்சு நம்ம இங்க ஒரு சிலர் வைக்கிறது போல ராபோஜனத்துக்கு முன்பதாக விருந்தை வந்து என்ன பண்றாங்க, முன்னாடி வைப்பாங்க. மீன்ஸ் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு எடுத்து வந்து சாப்பிடுவாங்க. இந்த காரியம் வந்து அங்க நடந்துச்சு இல்லைங்களா? அப்ப அப்படி இருக்கும்போது இப்பேற்பட்ட உள்ள வருவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு லிட்ரலி. பட் இன்னைக்கு ராபோஜனத்துல நம்முடைய ஐக்கியத்துல இவங்க கரைகளா இருப்பாங்க. இந்த ஆவிகளை கண்டடைய வேண்டியது அவசியம், இதை அப்புறப்படுத்த வேண்டியது அவசியம். எப்பேற்பட்ட சகோதரன் இருந்தாலும் சகோதரியா இருந்தாலும் இது என்ன பண்ணுவது, பழத்துல இருக்கிற புழுவை போல இல்லைங்களா? கிளியிலிருந்து வெளியில இருக்கிற பறவையிலிருந்து பாதுகாக்கிறது ரொம்ப எளிமையானது. ஆனா உள்ள இருக்கிற கிரீப்பிங், அதாவது இந்த புழுவில இருந்து பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டம். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்ப இந்த பட்டை புழுவை போல இவர்கள் உள்ள இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதான் சொல்றாரு, உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளா இருந்து பயமின்றி கூட விருந்து உண்டு. அப்படின்னா மோசமானவர்களா இருந்து தேவனுடைய தேவத்துவத்துக்கு பயப்படாம விருந்து உண்டு. தாங்களே மேய்த்துக் கொள்கிறார்கள். அப்படின்னா மேய்த்துக் கொள்றதுதான், அதாவது மற்றவர்களுக்காக வாழாம தங்களுடைய சுய லாபத்துக்காக இருக்கிறவர்கள் அர்த்தம். அந்த காரியத்தை எடுக்கிறேன். அதுக்கப்புறம் இவர்கள் காற்றுகளால் அடியுண்டு ஓடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலையுறுத்து கனியற்று 2 தரம் செத்து வேறற்று போன மரங்களும் தங்கள் அவமானங்களை நுரையை தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாய் இருக்கிறார்கள். என்னென்ன? இவர்கள் அன்பின் விருதுகளின் கரைகளா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடியுண்டு ஓடுகிற மேகங்களா இருக்கிறாங்க. இலையுதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்த மரங்களா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அமளியான கடல் அலைகளா இருக்கிறார்கள். மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களா இருக்கிறார்கள் இல்லைங்களா? அப்புறம் தங்கள் இங்க சொல்லிட்டு இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது. நட்சத்திரம் வழி விலகி போன எந்த லாக்கும் கீழ்படாத நட்சத்திரத்துடைய வழியை காட்டுறேன் உங்களுக்கு. அடுத்தது ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு இவர்களை குறித்து. அப்படின்னா சபை காலங்கள்ல வர்றது இல்ல கடைசி காலத்துல வரப்போறவங்களை குறிச்சு யார் பேசுறது? ஏனோக்குக்கு தேவன் எல்லாம் வெளிப்படுத்தி இருக்கிறாராம், இவர்களை குறிச்சு பேசி இருக்கிறார். ஆமென். பாருங்க, எல்லோரும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் எல்லோருக்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்களை யாவரும் அவபக்தியாய் செய்து வருகிற சகல அவபக்தியான கிரியைகள் நிமித்தும் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ளவர்கள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றை நிமித்தும் அவர்களை கண்டிக்கிறதற்கு 1000 தமது பரிசுத்தவான்களோடு கர்த்தர் வருகிறார் என்று முன்னிறுத்தார். அப்படின்னா கர்த்தர் வரார், பரிசுத்தவான்களோடு கூட வரார். அப்படின்னா அதுக்கு முன்பதாக கர்த்தரோடு கூட பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கணும். அப்ப எடுத்துக்கொள்ளப்படுதல் ஒண்ணு இருக்குதுன்றத இந்த வசனம் காட்டு. எடுத்துக்கொள்ளப்படுதல் இல்லாம திரும்ப வருகிற வருகை இல்ல. அப்போ 1000 அரசாட்சிக்காக வருகிற அந்த நியாய தீர்ப்பா இருக்கட்டும், பூமிக்கு நடக்க போற நியாய தீர்ப்பா இருக்கட்டும், வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு 1000 அரசாட்சிக்கு முன்பதாக கோகு மாக்கோகு யுத்தத்துல ஒரு நியாய தீர்ப்பு இருக்க போகுது. அந்த நியாய தீர்ப்பா இருக்கட்டும், 2 நியாய தீர்ப்புகள் இதுக்காக வைக்கப்பட்டிருக்கு. பிரத்யேகமா இது சொல்லப்படுறது 1000 வருட அரசாட்சிக்காக மனவாட்டி மனவாளனோடு கூட பூமிக்கு திரும்ப வருகிற வருகையை குறிச்சு சொல்லு. ஆமே, விசுவாசிக்கிறீங்களா? அது அடுத்தது இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும், இவருடைய இன்னும் குணாதிசயங்கள் முறுமுறுக்கிறது
மர்மரஸ் அப்படின்னு சொல்லப்படுது. முறையிடுகிறவர்களும் கம்ப்ளைனர்ஸ் சொல்லப்படுது. தங்கள் சுய இச்சைகளின்படி நடக்கிறவர்களும் அப்படின்னா எந்த ஆர்டர்ஸும் கீழே இல்லாதவர்கள். இது காயினுடைய ஸ்பிரிட். நான் இது திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி, காயின் பிளஸ் லூசிபருடைய ஸ்பிரிட். லூசிபர் ஏன் விழுந்து போனான்றதுக்கான ஃபர்ஸ்ட் ரூட் என்ன தெரியுமா? என்னங்க? பெருமையினால் விழுந்து போனா நினைக்கிறீங்களா? பெருமைக்கு முன்புதான் இன்னொன்று இருக்கு. அவன் செஞ்ச முதல் பாவம் சுய இச்சை தான் செஞ்ச முதல் பாவம். புரிதுங்களா உங்களுக்கு? அதை நான் காட்ட போறேன். அடுத்தது, இவருடைய வாய் இரு மாப்பானவைகளை பேசும். இரு மாப்பானவைகள்னா டுவாலிட்டி. தற்பொழிவுக்கான முகஸ்துதி செய்வார்கள். தங்களுடைய காரியங்களுக்காக முகஸ்துதி. ஒருத்தருட்ட ஒண்ணு இன்னொருத்தருட்ட ஒண்ணு பேசுவாங்க. அப்படின்னா சுய நன்மைக்காக பேசுவாங்க. இது எல்லாமே இந்த காலத்துல வரப்போற பக்கவழி சகோதரர்கள் உள்ள செயல்படுகிற ஆவிகள். விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா இது எச்சரிப்பு, ரொம்ப எச்சரிப்பு. இதைதான் நான் வேத வாசிப்பு பகுதியில 2 பேதுருல வாசிக்கிறேன். இதே ஆவிகளை பேதுரு சொல்லியிருக்காரு. புரிதுங்களா உங்களுக்கு? இதே ஆவியதான் பவுலும், செய்தியாளனாகிய பவுலும் சொல்லியிருக்காரு. இதே ஆவிதான் வெளிப்படுத்தின விசேஷத்துல சபை காலங்கள்ல முத்திரைகளை வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. இதெல்லாம் முத்திரைகளை பாக்குறோம். அப்போ திரும்ப திரும்ப தேவனை எச்சரிக்கிறார் இல்லைங்களா? இங்க வசனம் சொல்றாரு, நான் முன்னமே சொல்லியிருந்தாலும் பரிசுத்தவானுடைய வார்த்தைகளை நினைப்பூட்டுங்கள் சொல்லப்படுது. இங்க வசனம் அப்படிதான் சொல்லப்படுது. அப்படின்னா இங்க பாருங்க, இது என்ன சொல்லப்படுது? அங்க ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். என்ன சொல்றாரு? அப்படின்னா இப்ப நான் சொன்ன விஷயத்த ஒரு டைமும் என்ன சொல்ற, நினைவு கூறும்படிக்கு நாம கேட்டுக்கொள்ளப்படுறோம். நினைவு கூறப்படல. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அதை ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லி ஞாபகப்படுத்தப்படுறோம். ஏன்னா எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் அப்போஸ்தலர்ல சொல்லப்படுச்சு. அப்போஸ்தலர்லாம் போயாச்சு. கடைசி அப்போஸ்தலர் மட்டும் காட்சியில இருக்கிறார். கடைசி அப்போஸ்தலர் யாரு? யோவான் மட்டும் காட்சியில இருக்கிறார். மத்த எல்லாம் போயாச்சு. அந்தி கிறிஸ்துடைய ஆவி உள்ள பிரவேசிச்சிருச்சு. நிக்கோலாய் மசர் வித்து உள்ள வந்துருச்சு, வெளியில கிடையாது. இப்போ திரும்பமா நினைப்பூடுது. நான் அதனாலதான் எப்பவுமே தீர்க்கதரிசி செய்தி வாசிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, தீர்க்கதரிசி செய்தியை நினைப்பூட்டுறதுதான் வாசிக்கிறோம். அதனால தீர்க்கதரிசி சொல்லியிருக்காருன்னு பேசுறதுக்கான காரணம் என்னங்க? நினைப்பூட்டுதல். அப்ப எப்பவுமே அதனாலதான் ஆண்டவரை நினைவு கூறுதல்ன்றது இம்பார்ட்டன்டான விஷயமா இருக்கு. விசுவாசிக்கிறீங்கன்னா இன்னைக்கு அந்த காரியத்தை குறிச்சும் அந்த வியாதியோட நிலையை குறிச்சு பாக்குறோம். அது வியாதி எங்க கொண்டு போகுதுன்றதையும் அந்த நிலை என்னன்றதையும் அறியாம அதுக்கு டயக்னோஸ் பண்ண முடியாது. ஒரு டாக்டர் என்ன பண்ண எப்பொழுதுமே வியாதியுடைய நிலைய டயக்னோஸ் பண்ணும். என்னன்னு சொல்லிட்டு அடையாளங்கள் ஃபர்ஸ்ட் தெரியுது. அடையாளம் என்ன? ஒரு மனுஷனுக்கு சளி, உடம்பு சூடா இருக்கு, டயர்டா இருக்கு, இது அடையாளம். இது வியாதி கிடையாது. இப்ப டாக்டர் கிட்ட போனா அடையாளங்கள் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அப்புறம் ப்ரீவியஸ் கேசஸ் டாக்டர் எடுப்பாரு. இது மாதிரி யாருக்கும் வந்திருக்கா? ஆமா, காயினுக்கு நடந்திருக்கு. அதுதான் ப்ரீவியஸ் கேசஸ் எடுத்து இது எதனால வந்துச்சு அப்படின்றது அது கீழே இருக்கிற விஷயங்கள் எல்லாமே. இவர்கள் எப்பேற்பட்டவர்கள், இந்த ஆவிகள் என்ன செய்யும், இதுக்கு என்ன பண்ணணும்ன்றத திரும்ப அதே டயக்னோஸ்க்கான ரெமிடியேடு அந்த பரிசுத்தவங்க என்ன சொன்னாங்க, அந்த மருந்து எடுத்து உள்ள போடு. இதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தரோட ஆசீர்வாதத்தை ஜெபிக்கலாம், தலைகளை தாழ்த்தலாம். கிருபை நிறைந்த பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் கூட நன்றி. எங்கள் வாழ்வு ஒரு நாளை கூட்டிட்டு காண செய்தீர். இந்த நாள்ல மீண்டுமாய் கர்த்தாவே, அது ஆதி பெந்தெகோஸ்தேல செயல்பட்ட அதே நாட்கள்ல செயல்பட்ட அதே அந்தி கிறிஸ்து ஆவி இன்னைக்கு மீண்டும் புதிய ஆல்பா ஏஜ்ல நாங்க எபேசு சபை காலத்துக்குள்ள வந்திருக்கிறோம். திரும்ப அது ஆவி கோரமாய் கிரியை செய்யுது. நாங்கள் அறிந்து கொள்ள ஏதுவான பலத்தை கூட்டி கொடுங்க. இதனால முத்திரையில் கீழா எங்களுக்கு திறந்திருக்கிறீர். அப்ப தீர்க்கதரிசி கடந்து போனார் ராஜா. காட்சியில இல்ல. இன்னைக்கு யூதாவுக்கு ஒப்பா இருக்கிற ஒரு சிறிய கூட்டத்தை 5-fold மினிஸ்ட்ரி வச்சு ராஜா இது வெளிப்படுத்த தயவுகளுக்காய் நன்றி. அப்பா அந்த சபையை பிரியமானவர்களுக்கு நீ எழுதுகிறீர். பிரியமானவர்களுக்கே எச்சரிப்பா இருக்கிறது. நாங்கள் அந்த பிரியமானவர்களா இருந்து கடைசி நேரத்துல நடக்கிற அந்த வஞ்சகத்துக்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்க கூட்டி கொடுங்க. இதனால இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு நபரையும் ஆசீர்வதிங்க. காண்கிற காணக்கூடாத விசுவாசிகளின் கரம் இருக்கட்டும், பலப்படுத்துக்கு ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். நம்ம அப்படியே உட்காரலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்ததாமே கடந்து வந்த யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. சகோதர சகோதரியே, நம்ம லாஸ்ட் வீக் எதுல இருந்து நம்ம தொடங்கணும், எது வரைக்கும் பார்த்தோம், நம்ம யூதா புஸ்தகத்தை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லைங்களா? நான் திரும்ப ரிப்பீட் பண்ணல. நம்ம கடைசியா விட்டு வந்து அந்த பாகத்துல தொடங்கலாம் நினைக்கிறேன். கடைசியா லாஸ்ட் வீக் ராபோஜனத்துல நம்ம காயினுடைய வழியை குறித்து பார்த்தோமா இல்லைங்களா? காயின் எப்பேற்பட்டவனா இருந்தா, காயினுடைய வழிமுறை எப்பேற்பட்டதா இருந்துச்சு, எத்தனை பேருக்கு அது பிரயோஜனமா இருந்துச்சு?
காயினுடைய வழி எப்பேற்பட்டது இல்லைங்களா? ஏன்னா கடைசி நாட்கள்ல வருகிற இப்பேற்பட்ட சகோதரர்கள் பக்க வழி சகோதரர்களுக்குள்ளாய் காயினின் வழி காணப்படும் இல்லைங்களா? காயின் என்ன பண்ணான்னு சொன்னா, அவர் சரி என்பதை அறிந்திருந்தும் அதை மீறி போனான் இல்லைங்களா? அருளப்பட்ட வழி ரத்தம் தான் தேவனை சந்திக்கிறதுக்கு ஒரு மனுஷன் எதனால முடியும்னு சொல்லி தேவன் வெளிப்படுத்துறார். அந்த வெளிப்பாடு ஆபேலுக்கு வருது. ஆபேல் மூலமா காயினுக்கு வரும்போது காயின் அதை ஏற்றுக்கொள்றதுக்கு தயாரா இல்லை இல்லைங்களா? அப்போ அவன் சொந்த வழியை உடையவனா இருக்கிறான் இல்லைங்களா? திருத்த சொல்றார், தேவன் அவன் ஒரு ஆராதனை முறையை வச்சு அதன்படி தேவனை தொழுது கொண்டு தேவன் அதை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினைத்தான் அப்படின்றார். அப்படி ஏற்றுக்கொள்ள முடியாது. தேவன் அது தனக்குன்னு அவரை சந்திக்கிறதுக்குன்னு ஒரு வழியை உடையா இருக்கிறார். சிந்தப்பட்ட ரத்தத்தின் கீழாக ஒளிய தேவனை சந்திக்க முடியாது இல்லைங்களா? அப்ப வழியை என்ன பண்ணா, ரிஜெக்ட் பண்ணா. அவனுக்குள்ள இருக்கிற மூர்க்கத்தனத்தின் ஆவி செயல்படுச்சு, மிருகத்தை போல பச்சுக்கிற ஆவி செயல்படுச்சு இல்லைங்களா? அதுக்கப்புறம் தேவனையே எதிர்த்து பேசுகிறவனா இருந்தான். பேசுறானா இல்லைங்களா? உன் சகோதரன் ஆபேலுடைய ரத்தம், ஆபேல் எங்கன்னு கேட்கும்போது நான் காவலாளியோன்றான் இல்லைங்களா? அப்போ சிருஷ்டிக்கிற பார்த்து எந்த மனுஷனும் அந்த கேள்வியை கேட்கறதுக்கான ரைட்ஸ் கிடையாது. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அதே போல அப்ப இது எல்லாத்தையும் புரிந்து கொண்டு நடக்கிறவனா காயின் இல்ல. அதுக்கப்புறம் அவன் என்ன ஆயிட்டான்னு சொன்னா, அலைந்து திரிகிறவனா மாறிட்டான். அவன் மேல ஒரு மிருகத்தின் அடையாளம் இடப்பட்டது இல்லைங்களா? மிருகத்தின் முத்திரை பைபிள்ல அங்கதான் ஃபர்ஸ்ட் ஆகுது. எங்க ஸ்டார்ட் ஆகுது? காயின் தான் மிருகத்தின் அடையாளம் இடப்பட்ட முதல் நபரா இருந்தா இல்லைங்களா? அப்ப மிருகத்தின் முத்திரைக்கு தேவனுடைய முத்திரை இருக்குது. மிருகத்தின் முத்திரை என்ன? ஒண்ணும் கிடையாது. தேவனுடைய முத்திரையை ரிஜெக்ட் பண்றதா மிருகத்தின் முத்திரையா இருக்கு. விசுவாசிக்கிறீங்களா? அருளப்பட்ட வழியை ரிஜெக்ட் பண்றதுதான் விசுவாசிக்கிறீங்களா? அப்போ இந்த காலத்துல அருளப்பட்ட வழியா இருக்குது, காலத்தின் செய்தியா இருக்குது. அது கீழே அபிஷேகிக்கப்படுறதா பரிசுத்தாவின் முத்திரையா இருக்குது. பரிசுத்தாவின்றது என்ன? இந்த மணி நேரத்தின் செய்தி வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையை விசுவாசித்து ஏற்றுக்கொள்றது பரிசுத்தாவியா இருக்குது இல்லைங்களா? பரிசுத்தாவி உங்களுக்குள்ள நீங்க பரிசுத்தாவி பெற்றுக்கிறதுக்கான அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த நீ பெற்றுக்கொண்ட விசுவாசம் கிரியைகளை வெளிப்படுவதுதான் அடையாளம். அது வரங்களா இருக்கலாம், அது கூட அடையாளங்களா இருக்கலாம், கிறிஸ்து எவ்விதமா பூமியில வாழ்ந்தாரோ அந்த காரியங்களா இருக்கலாம் இல்லைங்களா? பரிசுத்தாவி பெற்ற பரிசுத்தாவின் அடையாளம் வெறும் கனிகள் கிடையாது, வரங்கள் கிடையாது. புரிஞ்சுக்கலாம் சொல்றது? திரும்ப திரும்ப சொல்றேன். வரங்களோ கனிகளோ வெறும் மாம்சரீதியான உணர்வு பெறுதலோ கிடையாது. திரும்ப சொல்றாரு இல்லைங்களா? 7 முத்திரைகள் திறக்கப்படுறதுனால வெளிப்பட ரகசியத்துல திரும்ப சொல்றாரு, சரீர உணர்ச்சி இல்லாமல் பரிசுத்தாவியை பெறுதலின் ரகசியம் முத்திரைகள் திறக்கப்படும் போது ஒரு ரகசியம் இது. சரீர உணர்ச்சி எதுவுமே பெறாமல் இல்லைங்களா? அப்போ பரிசுத்தாவி சில நேரங்கள்ல பெந்தகோஸ்தே கிட்ட வரும்போது அதை சரீரத்துல தொடும்போது தான் அந்த உணர்ச்சி ஏற்பட்டுச்சு இல்லைங்களா? இன்னைக்கு அதே பரிசுத்தாவி ஆத்மாவுக்குள்ள வார்த்தையை வெளிப்படுத்தப்பட்டிருக்கு இல்லைங்களா? அது வார்த்தையை அவனுக்கு வெளிப்படுத்தப்படும் போது அவனுக்கு லைஃபே சேஞ்ச் ஆகும். அதான் ரியல் எவிடன்ஸ் ஆஃப் த ஹோலி கோஸ்ட் இல்லைங்களா? அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஃப்ரூட்ஸ் இத எவிடன்ஸ் ஆஃப் த ஹோலி கோஸ்ட் சொல்லி செய்தியில இருக்கிறவங்க விசுவாசிக்கிறாங்க இல்லைங்களா? கனி நிறைந்த வாழ்க்கை பரிசுத்தாவி பெற்றது அடையாளம்னு சொல்றாங்க இல்லைங்களா? நான் தவறுன்னு சொல்ல, கண்டிப்பா எஸ் கனிகள் தேவைப்படுதான். ஆனா கனிகள் பரிசுத்தாவி பெற்றதுடைய அடையாளம் அல்ல இல்லைங்களா? வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை, இந்த காலத்துக்கு வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை ஒவ்வொன்றும் அவனுக்குள்ள மேனிஃபெஸ்ட் ஆவதுதான் பரிசுத்தாவி. மேனிஃபெஸ்ட்னா வெளிப்படுவது, அதான் பரிசுத்தாவி பெற்றதன் அடையாளம். அதுக்குள்ள கனிகளும் இருக்குது, அதுக்குள்ள வரங்களும் இருக்குது இல்லைங்களா? இது ஒரு போர்ஷன், பெந்தகோஸ்தே ஒரு போர்ஷன் எடுத்துக்கிறாங்க. நம்ம செய்தியில இருக்கிறவங்க குறைவான வெளிப்பாட்டுல இருக்கிறவங்க அதுல இன்னொரு போர்ஷன் எடுத்துக்கிறாங்க. ஆனா முழுமையான போர்ஷன்ன்றதுன்னு சொன்னா முத்திரைகளுக்கு இருக்கிற செய்தியை அப்படியே விசுவாசத்தை ஏற்றுக்கொள்வதும் அதை நம்ம வாழ்க்கையில வெளிப்படுவதுதான் பரிசுத்தாவி பெற்றதன் அடையாளம். விசுவாசிக்கிறீங்களா? திரும்ப சொல்றாரு, பரிசுத்தாவி பெற்ற நபரை கொஞ்ச நேரத்துல உட்காந்து பேசினவே அவங்க அந்த மனுஷன் என்ன பண்ண முடியும்? நம்மளால அடையாளம் கண்டுகொள்ள முடியும்னு சொல்றாரு இல்லைங்களா? பெரிய ஒரு விஷயமே கிடையாது. அப்போ புரிஞ்சுக்கோங்க. அப்போ ஏன் நமக்குள்ள பரிசுத்தாவின் கிரியைகள் வெளிப்படலன்னு சொன்னா, இன்னும் உள்ள வெளிப்படணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? அந்த காரியத்தை ரிசீவ் பண்ணிருக்கணும். ரிசீவ் பண்ணாம என்ன பண்ண முடியாது? வெளிப்படுத்த முடியாது இல்லைங்களா? பரிசுத்தாவின் அடையாளம் இல்ல அப்படின்னா என்னங்க? பரிசுத்தாவி உள்ள பெற்றுக்கொள்ளாம அது அடையாளம் வெளிப்படாது. விசுவாசிக்கிறீங்களா? எனவே இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. இனி நம்ம அடுத்த காட்சிக்கு நம்ம கடந்து போலாம். முக்கியமா இந்த 2 பேரை குறிச்சு மட்டும் நான் காட்டுறேன். நெக்ஸ்ட் வீக் ஏனோக்கை குறிச்சு நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீக் ஃப்ரீயா இருக்கும்போது ஏனோக்கை குறிச்சு பார்க்கலாம். எத்தனை பேர் ஏனோக்கை பார்க்கறதுக்கு ஆவலா இருக்கிறீங்க? முக்கியமான மிஸ்ட்ரி இல்லைங்களா? மிஸ்ட்ரி மேன் ஏனோக் இல்லைங்களா? ஏனோக் வாஸ் ஒரு ஸ்டோன் மேசன். அவர் ஒரு சிற்பாசாரி இல்லைங்களா? ஒரு பிரமிட் என்ன பண்ணாருங்க? ஒரு வேர்ட் பிரமிட் என்ன பண்ணாருங்க? மேக் பண்ணார். விசுவாசிக்கிறீங்களா? அது செகண்ட் பைபிள் வைக்கப்பட்டுச்சு இல்லைங்களா? அவனுக்கு ஒரு வேதாமம், ஏனோக்கு ஒரு வேதாமம் கொடுக்கப்பட்டுச்சு இல்லைங்களா? நம்ம அதுக்கு அந்த காரியத்தை குறிச்சு பார்க்கலாம். தனியா பார்க்கலாம் தான் அதை செப்பரேட் எடுத்து வச்சிருக்கேன். இன்னைக்கு பிரத்யேகமா 2 ஆவிகளை குறிச்சு, அவனோட குணாதிசயங்களை குறிச்சு உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன். முக்கியமா இம்பார்ட்டான விஷயங்களா இருக்குது. 2 பேர், ஒன்னு பிலேயாம், இன்னொன்னு கோரா இல்லைங்களா? 2 பேரும் யாத்திரையில இருந்து வந்தவங்க தான். ஒரு நபர் தீர்க்கதரிசியா இருந்தாலும் வெளியே இருந்த நபரா இருந்தாரு. அவன் ஏஜ் ப்ராஃபிட் கிடையாது. அவன் என்ன கிடையாதுங்க? பிலேயாம் யார் கிடையாது? ஏஜ் ப்ராஃபிட், காலத்தின் செய்தியாளன் கிடையாது இல்லைங்களா? அடையாளத்தின் செய்தியாளன் கிடையாது. அவன் ஒரு ப்ராஃபிட், ப்ராஃபசி வரம் பெற்ற ஒரு நபர் இல்லைங்களா? ஆனா கோரா யாருன்னு சொன்னா, 2 பேரையும் பாருங்களேன், 2 பேரும் அந்நியர்கள் கிடையாது. ஒண்ணு தேவனோடு கூட பேசுற அனுபவமுடைய ஒரு தீர்க்கதரிசி, இன்னொரு நபர்
கோகாத் புத்திரர்ல, லேவி கோத்திரத்துல கோகாத்தின் புத்திரர் இல்லைங்களா? அப்ப கோகாத் லேவியருடைய வேலை என்னன்னு சொன்னா தேவனுடைய ஆலயத்தின் பனிமூட்டுகளை சுமக்கிறது அவங்களோட வேலையா இருக்குது இல்லைங்களா? லேவி கோத்திரத்தை தேவனுடைய மத்த எல்லாருக்குமே தேவன் சுதந்திரத்தை கொடுத்தாரு. லேவி கோத்திரத்துக்கு தேவன் என்ன பண்ணலாங்க? சுதந்திரத்தை கொடுக்கவே இல்லை. நானே அவருடைய பங்கு சுதந்திரம் சொல்லிட்டாரு இல்லைங்களா? அப்ப லேவி கோத்திரத்துக்கு தேசத்துக்கு 12 கோத்திரம் தேசத்துக்குள்ள போகும்போது சுதந்திரத்தை தேவன் கொடுக்கவே இல்லை. அவன் பனிமூட்டுகளை சுமக்கிறது தேவனோட வேலைகளை செய்யறது அவரோட வேலைகளா இருந்துச்சு இல்லைங்களா? ஒவ்வொரு கோத்திரத்துல முக்கியமான இடங்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. இதுதான் அவங்களோட பேட்டர்ன். புரிஞ்சுக்கலாம்? அப்ப இப்படி போகும்போது அதுல வந்த ஒரு நபர் தான் கோரா. இந்த கோராவுடைய ஆவியை போன்றவர்கள்லாம் யாரு? இந்த பக்கவழி சகோதரர்கள். இன்னும் சொல்லணும்னு சொன்னா விசுவாச துரோகிகள். சரியா சொல்லணும். யாரு இவங்க? அவிசுவாசிகள் கிடையாது, விசுவாச துரோகிகளா இருக்கிறவங்க இவங்க எல்லாமே. விசுவாசத்துக்கு துரோகம் பண்றாங்க. அதாவது அவிசுவாசிகள் கிடையாது. சபையில எத்தனை கூட்டம் இருக்குன்னு சொல்றாரு? விசுவாசிகள், அவிசுவாச பாவன விசுவாசிகள் தான் விசுவாச துரோகிகளா மாறுவாங்க. அந்த ஆவிகள் தான் உள்ள செயல்படுதுன்னு சொல்றேன் தீர்க்கதரிசி. சரி, இவங்களை குறிச்சு இன்னொரு சில விஷயங்கள் சொல்றேன், முக்கியமான விஷயங்கள் சொல்றேன். இது எப்படி கிரியை செய்துன்றதை குறிச்சு நான் பார்க்கறதுக்கு முன்பதாக இவர்களை பற்றி திரும்ப ஒரு சில ரீகால் பண்றேன். இவங்க எப்படி இருப்பாங்க? இவங்களை குறிச்சு சொல்லும் போது இவங்க அன்பின் விருதுகளில் கரைகளா இருக்கிறாங்க, தண்ணீர் அற்ற மேகங்களா இருக்கிறாங்க, மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களா இருக்கிறாங்க, நல்ல கனிக கொடுக்க கூடாமல் வேரோடு பிடுங்கப்பட்ட மரங்கள், 2 தரம் சத்த மரங்கள். நான் அதை குறிச்சு சொல்றேன். நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகள். 2 விதமான அர்த்தங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள செயல்பட்ட இந்த பொல்லாத ஆவிகள் தான் இங்க கீழே. இது என்ன ஆவினா காமவெறி. இது பொதுவாவே எல்லா யாத்திரைகளும் எல்லா இடங்களிலும் மோசமா செயல்படுகிற ஆவிகள் லெவிஷியஸ்னஸ், காமவெறியின் ஆவி. அதுக்கப்புறம் பக்தியற்ற ஆவி, அதுக்கப்புறம் மறுதளிக்கிற ஆவி, சொப்பனத்தின் ஆவி, சர்வத்தை அசுத்தப்படுத்தும் ஆவி, கர்த்தத்துவத்தின் தலைமையை ஏற்காதவர்கள். கர்த்தத்துவத்தின் தலைமையை ஏற்காது. கர்த்தத்துவம் என்னங்க? லார்ட்ஷிப். தேவன் ஒரு டிவைன் ஆர்டர் வச்சிருக்காரு இல்லையா? டிவைன் ஆர்டருக்குள்ள அவங்க வர்றதுக்கு தயாரா இல்லாதவர்கள். அடுத்தது தேவத்துவத்தின் மகத்துவங்களை தேவத்துவத்தின் மகத்துவம். தேவன் நேற்றும் இன்றும் இன்றும் மாறாதவர். இன்னைக்கு ஒரு மாசத்துல வெளிப்படுறாரு அப்படின்றத அவங்க ஏற்றுக்கொள்ளாதவங்க. ஆனா உள்ள சகோதரர்களா சபைக்குள்ள இருக்கிறாங்க, எல்லா காரியத்தையும் செய்வாங்க. ஆனா அவங்களுக்குள்ள இந்த ஆவிகளை செயல்படும் சொல்லி. அடுத்தது தங்களுக்கு தெரியாதவைகளாலே கெட்டு போகிறவர்கள். அப்படின்னா தெரியாதவைகளை தூஷிக்கிறவர்கள். தங்களுக்கு தெரிந்தவைகளை வைத்துக் கொண்டு தெரியாதவைகள் தூஷிக்கிறவங்க. வசந்த பட்சம் உங்களுக்கு தெரியுது டீட்டெயிலா. அப்படின்னா தன்னுடைய சிற்றறிவை வச்சு இயற்கைக்கு மேம்பட்டதை தூஷிக்கிறது. தன் சிற்றறிவு அவனுக்கு ஒரு அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பூமியில ஒரு சில விஷயங்களை லேபடைஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா சோதனை குழாய்க்கு உட்படுத்த முடியாத ஒரு சில விஷயங்கள் இருக்கு இந்த பூமியில. தெரியுமா? சோதனைக்கு உட்படுத்த முடியாத ஒரு சில விஷயங்கள் பூமியில இருக்கு. தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? சிம்பிளா திங்க் பண்ணுங்க. ஒரு விஷயங்கள சோதனை பண்ண முடியாது, அனுபவிக்க தான் முடியும். சோதனைக்கு கொண்டு போக முடியாது பிரதர். ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும்? சிம்பிள் தான். நான் சாப்பிட்ற சாப்பாடு டேஸ்ட் இருக்கு இல்லையா? டேஸ்ட் வேரியேஷனை எந்த லேப்லயும் ரெடி பண்ண முடியாது. டேஸ்ட் வேரியேஷன் லேப்ல செக் பண்ண முடியுமா? செக் பண்ண முடியாது. இசையை எந்த லேப்ல செக் பண்ண முடியாது. இசையை எந்த லேப்ல வச்சு செக் பண்ண முடியாது. ஒருத்தர் மீது வைக்கிற அன்பை எந்த லேப்ல வச்சு செக் பண்ண முடியாது. இதெல்லாம் விசுவாசம் விட்டுருக்கு. நான் சொல்றது வார்த்தைக்கு வெளியே அந்த உலகத்துல இருக்கிற விஷயம் நான் சொல்றேன். இசையை எந்த லேபுக்கும் கொண்டு போக முடியாது. டேஸ்ட் இருக்கு இல்லையா? டேஸ்ட் அறுவை டேஸ்ட அநேக பேர் பெரிய பெரிய ஆட்கள் இருந்தாலுமே லேப்ல கொண்டு போய் ஃபார்முலா வச்சுலாம் பண்ண முடியாது. அது வேற ஒரு அனுபவம். அது லேப்ல வச்சு இவங்களுக்கு தெரிஞ்ச அறிவை வச்சு அது இல்லைன்றது சொல்ற புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த ஆவியை எங்க வச்சுன்னு சொன்னா நீங்க தாவீது காலத்துல சொல்றாரு, அதாவது தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்துல சொல்லிக் கொள்கிறான். தேவன் இல்லைன்னு சொல்றது ஏத்திஸ்ட் இருக்கிறாங்க. ஏத்திஸ்ட் யாருங்க? கடவுள் தீஸ்ட் அப்படின்னா கடவுள் இருக்குதுன்றாங்க. தியோஸ்ன்ற வார்த்தை இருக்கு இல்லையா? அந்த வார்த்தையில தான் தீஸ்ட்ன்ற வார்த்தை வந்து. தீஸ்ட்னா கடவுளை நம்புகிறவர்கள் அர்த்தம். ஏத்திஸ்ட்னா கடவுள் இல்லைன்றவங்க. அப்ப ஏத்திஸ்ட்னாங்க தான் அனுபவத்தினால ஒரு காரியத்தை இயற்கைக்கு மேம்பட்ட உணரணும்னு யோசிக்கிறாங்க. அது எப்படி கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு யோசிப்பாங்க. இவங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கு இல்லையா? இந்த அனுபவத்தை வச்சு அதை புரிந்து கொள்ளணும்னு பார்க்க முடியுமா? முடியாது. அப்போ இதே ஆவியை பெற்றவர்கள் தான் இவங்க தங்களை தெரிந்திருக்கிறவைகளினாலே தெரியாதவைகளை தூஷிக்கிறது. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. புரியுதா உங்களுக்கு? அப்ப அந்த ஆவிகள் இங்க இருக்குது. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள பிற குணங்கள், முறுமுறுப்பின் ஆவி அவங்களுக்குள்ள செயல்படுது. அதுக்கப்புறம் முறையிடுகிற ஆவி, நான் அந்த விஷயத்த சொல்றேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் சுய இச்சைகள் படி செய்கிற ஆவி, கொந்தளித்து பேசுகிற ஆவி, அதாவது இருமாப்பு. அதுக்கப்புறம் தங்கள் சுய மேன்மைக்காக முகஸ்துதி செய்யும் ஆவி. அதுக்கப்புறம் இவங்க எப்படியா இருப்பாங்க சொன்னா பிரிந்து போகிறவங்கள கண்டிப்பா இவங்க என்ன பண்ண மாட்டாங்க,
துன்மார்க்கர் நீதிமானுடைய சபையில் நிலை நிற்பதில்லை. நாம ஓட்டணும் தேவையே இல்லை. இந்த கூட்டத்தை விட்டு ஒரு நெருக்கத்தின் நேரம் வரும்போது அவங்களே என்ன பண்ணிடுவாங்க, பிரிஞ்சு போயிடுவாங்க. வார்த்தைக்கான சோதனை வரும்போது சோதனை நேரத்துல அவங்க நிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஜென்ம சுவாபம்னு சொன்னா மாம்ச ரீதியாவே திங்க் பண்றது எல்லாமே. ஸ்பிரிச்சுவலா வேர்டு என்னன்னு சொல்லி, வார்த்தை என்ன சொல்லுதுன்னு சொல்லி அந்த அதன்படி திங்க் பண்ணி அதன்படி போறதுக்கு தயாராகவே இல்லை. ஆமே. அதுக்கப்புறம் கடைசியா இவங்களுக்கு ஆவி இல்லாதவர்களுமாமே சொல்லப்படுது வசனம். அப்படின்னா பரிசுத்த ஆவி இவங்களுக்குள்ள இல்ல, அதுக்கு பதிலா வேறொரு ஆவிக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ இத்தனை விஷயங்கள் இருக்குதா. இப்ப நம்ம எங்க தொடங்கலாம்னா, கோராவுடைய ஆவி எப்படி செயல்படுச்சு, கோரா என்னவா இருந்தா அவருடைய இன்டென்ஷன் என்ன இருந்துச்சு, அதை நம்ம பார்க்கும்போது இது புரியும். அதே போல பீலேயாம் எப்படி இருந்தா அவனுடைய நிலை என்ன, அந்த ஆவி எப்படி சபைக்காலம் தொடர்ந்து வருதுன்றதை குறிச்சு பார்க்கலாம். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்ப அந்த கோராவை குறிச்சு உங்களுக்கு என்ன தெரியும்? கோராவை குறிச்சு என்ன தெரியும் உங்களுக்கு? உங்களதான் கேட்கிறேன். எதிர்த்து பேசணும், அவ்வளவுதான். அந்த வரசனம் எதிர்த்து பேசினாங்க. எதிர்த்து பேசுறது தப்பா? வேற முறுமுறுக்கலாம். எதிர்த்து பேசணும். முறுமுறுக்கிறது வேற. நான் சொல்றேன், முறுமுறுக்கிறது யார் முறுமுறுக்குதுன்னு சொன்னா இவங்க மீரியம் முறுமுறுத்தாங்க. கரெக்டுங்களா? மீரியம் முறுமுறுத்தாங்க. ஆனா கோரா எதிர்த்து பேசினான். முறுமுறுக்கிறதுக்கும் எதிர்த்து பேசுறது டிஃபரெண்ட் இருக்கு. முறுமுறுக்கிறது தங்களுக்குள்ள ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும், அது வெளியிலயும் சொல்லாம உள்ளேயும் வச்சுக்கிறதுல. புரிதுங்களா உங்களுக்கு? என்னங்க கீழ்படியாம போனா இல்லைங்களா? இதை நீங்க வாசிங்கன்னு சொன்னா வேதத்துல முக்கியமா இன்னொரு விஷயத்த எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க பைபிள்ல எது வாசிக்கலையோ கம்பல்சரி பழைய ஏற்பாட்டுல 5 ஆகமங்களை கண்டிப்பா ரொம்ப தரவ வாசிச்சிருக்கணும். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? பைபிள்ல கம்பல்சரி ஆதியாகமும், யாத்திரையாகமும், லேவியராகமும், என்னாகவும், உபாகமும், இந்த 5 புத்தகத்தை நீங்க வாசிங்க சொன்னா பைபிளுடைய பேட்டர்ன் உங்களால புரிந்து கொள்ள முடியும். சொல்ல உங்களுக்கு? இப்போ இதுல என்ன புத்தகத்துல இந்த பேட்டர்ன் வருது, கம்பல்சரி இது நீங்க எல்லாமே படிச்சிருக்கணும். எப்படி படிச்சிருக்கணும்னா சும்மா கதை படிக்கிறது கிடையாது, ஆழ்ந்து தியானிச்சு நீங்க படிச்சிருக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? அதுல யாத்திரையில வரும்போது யாத்திரையில நடந்த ஒரு அனுபவம் தான் இந்த கோராவுடைய அனுபவம். வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு அனுபவங்களோட தேவன் யாத்திரையா கொண்டு போறார். கவனிக்கிறீங்களா? இப்ப தீர்க்கதரிசி சொல்றாரு, யாத்திரையிலிருந்து வெளியே வரும்போது 25 லட்சம் ஜனங்க வெளியே வந்ததா தீர்க்கதரிசி சொல்றாரு. வெளியே வரும்போது பல விதமான இச்சையுள்ள ஜனங்க அந்த இடத்துல இருந்தாங்களாம். இல்ல இருக்கும்போது இந்த வசந்தம் மட்டும் நான் வாசிக்கிறேன், அந்த லைனை வாசி நான் உள்ள போற பாருங்க. இந்த கோராவுடைய தன்மையை குறிச்சு நான் காட்டுறேன், அது எப்படி செயல்படுதுன்றதை குறிச்சு சொல்றேன். என்னாகும் 16ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்குது. கவனிங்க. லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சேயாரின் மகன் கோராகு என்பவன். இவன் யாருவன்? லேவி கோத்திரத்துல வெளியில இருக்கிற ஆள் கிடையாது. லேவி கோத்திரம் யாருடைய பங்குன்னு சொன்னாரோ அந்த கோத்திரத்துல பிறந்த கோகாத்தின் புத்திரர். கோகாத்துடைய வேலை என்னன்னு சொன்னா கூடாரத்தின் பனிமுட்டுகளை தூக்குற வேலை, மற்ற வேலைகள் செய்யறது. அது சரி, கூடாரத்தை காக்கிற வேலையை செய்யறது, சோல்ஜர்ஸ் வேலையை செய்யறது, இந்த மாதிரி வேலை செய்யறாங்க. 2-3 வேலைகள் மொத்தம் இருக்குது. 3 பேர் இல்லைங்களா? கோகாத், மொராரி, இன்னொரு நபர், 3 பேர் இருக்கிறாங்க. அதுல ஒருத்தருடைய வேலை பனிமுட்டை சுமக்கிறது, இன்னொருத்தருடைய வேலை பட்டயத்தை அதாவது பாதுகாக்கிறது, அந்த ஆசரிப்பு கூடாரத்தை பாதுகாக்கிறது. இன்னொருடைய வேலைதான் தூபம் காட்டுறது, ஆசாரியத்துவ வேலையை செய்யறது. புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம பைபிள் இருக்குது. நான் திரும்ப இது புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். இப்படியே இந்த கோகாத்தின் புத்திரல வர கோராக் என்பவன் அவன் எப்பவுமே ஒரு கலகம் பண்றவங்களை நல்லா பாத்தீங்க சொன்னா அவங்களுக்குள்ள ஆவிகள் தனியா வர மாட்டாங்க. சபையிலையும் பார்த்தாங்க தனியா, அந்த ஆவி தனியா செயல்படாது. ஃபர்ஸ்ட் இது செயல்படுறதுக்கு முன்பதாக பக்கத்துல ஒரு சில மெஜாரிட்டியை ரெடி பண்ணும். நீங்க அரசியல் கட்சிகளை பாருங்க, ஒருத்தர் தனியா வரும்போது தனியா வர மாட்டாரு. அதுக்கு முன்பதாக தன்னோட மெஜாரிட்டியை நிரூபிக்கிறதுக்கு எத்தனை பேர் தம் பக்கம் சப்போர்ட்டா இருப்பாங்கன்னு சொல்லி தேடுவாங்க. புரிஞ்சா உங்களுக்கு? நான் சொல்ல புரியுதா? இந்த ஆவி டிட்டோலா உங்களுக்கு தனிப்பட்ட விமர்சனம் இருந்தா, எனக்கு தனிப்பட்ட விமர்சனம் இருந்தா உங்ககிட்ட தனிப்பட்ட விதத்துல பேசணும். அது டைரக்டா தேவன் டீல் பண்ற விதம். பிசாசு என்ன பண்றான்னு சொன்னா ஆதியில முதல் பாவத்தை செய்து பெருமையில விழுறதுக்கு முன்பதாக அவன் ஃபர்ஸ்ட் ஒரு மெஜாரிட்டி தூதர்களை ரெடி பண்ணான். அதான் தள்ளப்பட்ட தூதர்கள் இருந்தாங்க இல்லைங்களா? நம்ம ஆட்சி மேல போன வாரம் ஆட்சி மேல இல்லைங்களா? அந்த ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாத தூதர்கள் எப்படி வந்த தூதர்கள்னா லூசிபருடைய பொய்யை விசுவாசிச்சு அவங்க கூட போனவங்க. தேவனுக்கு விரோதமா மெஜாரிட்டியை ஃபர்ஸ்ட் அவன் நிரூபிக்கிறான். மெஜாரிட்டி காட்டுறதுக்கு வந்தான். 1/3 பங்கு தூதர்கள் என்ன பண்ணாங்க? அவங்க கூட போனாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இந்த கோரா என்ன பண்றான், அவனுக்குள்ள ஒரு இது இருக்குது. என்னன்னு சொன்னா ஸ்தானத்தை மாத்தி வேற ஸ்தானத்துக்கு போறது. என்ன காரியம்னு சொன்னா 22 லட்சம் ஜனங்க இருக்கிறாங்க.
மோசே மட்டும்தான் தீர்க்கதரிசியா? நாங்க தீர்க்கதரிசி இல்லையா? நாங்கெல்லாம் பரிசுத்தமானவர்கள் இல்லையா? நாங்க அந்த வேலையை செய்யக்கூடாதா? அப்படின்ற அந்த குணம் உனக்குள்ள இருந்துச்சு. இது எல்லா காலத்திலயும் குறிப்பிட்ட அளவுல செயல்பட்டே வந்துனே இருக்குது. நீங்க வீட்டுல பார்த்தா நான் தெரியும், வீட்டுல ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பையன் இருப்பான். இது எல்லா வீட்லயும் நடக்கும். அது நமக்கு புரியாது, இந்த ரகசியம் புரிஞ்சாதான் தெரியும். டக்குன்னு பையன் வந்து அப்பாவை எதிர்த்து பேசுவான். டக்குன்னு எப்படி வருது இந்த ஆவி? அவருக்கு ஒரு அனுபவம் இருக்கும், நீண்ட நெடிய அனுபவம் இருக்கும். அந்த அனுபவத்தையே பொய்ன்னு சொல்லி எதிர்த்து பேசுவான். என்ன நீ இவர் சொல்றதை கேட்கணுமா? அப்படி மனைவி கணவனுக்கு விரோதமா எதிர்த்து பேசுறது, பிள்ளைகளை எதிர்த்து பேசுறது. அதே போல ஒரு சொசைட்டின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா அந்த அமைப்புல வந்து ஒரு சில கொள்கை கோட்பாடுகள் அமைச்சிருப்பாங்க. அது விரோதமாக மெஜாரிட்டியை நிரூபிச்சு எதிர்த்து பேசுறது. இந்த ஆவிதான் இங்க வருது. சொல்ல புரியுதா உங்களுக்கு? எதுக்குன்னா ஸ்தானங்களை மாத்துறதான வேலையை செய்து. இங்க நான் வாசிக்கிற முக்கியமான வாசிக்கிறேன் பாருங்க. ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாவின் குமாரனாகிய தாத்தானையும் அபிராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனானையும் 3 பேரை சேர்த்துக்கிறான். ஓனான், அப்புறம் தாத்தான், அபிராம் 3 பேரை சேர்த்துட்டு இஸ்ரவேல் புத்திரர் சபைக்கு தலைவராகி சங்கத்துக்கு அழைக்கப்பட்ட ஒரு பிரமாணமாக இருக்கிற 250 பேரோடு கூட மோசேக்கு முன்னாக எழும்பி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் அவர்களை நோக்கி, மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், அவர்கள் நடுவில் கர்த்தர் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றான். இதுதான் இவன் செஞ்ச முதல் காரியம். ஃபர்ஸ்ட் இவனுக்குள்ள ஒண்ணு இருக்கு, மோசையுடைய ஸ்தானத்துக்கும் ஸ்தானங்களை மாத்தி நான் இந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி இந்த ஆவியை எங்க பாக்குறோம்? கோராக்குடைய ஆவி எங்க? யாரோட ஆவி? லூசிபருடைய ஆவி. லூசிபர் நீங்க தான் பெரியாளா, நீங்க தான் பரிசுத்தமானா, நீங்க தான் பெரியாளா அப்படின்னு சொல்லி தேவனை தள்ளினா இல்லைங்களா? அப்போ நான் சொன்ன ஆல்ரெடி சொன்ன உங்களுக்கு, லூசிபர் பெருமையின் ஆவி வரதுக்குன்றதாக அவன் செஞ்ச முதல் பாவம் என்ன? இச்சைன்னு சொன்ன. எப்படி? என்ன இச்சை? சுய இச்சை. இச்சை கிடையாது, சுய இச்சை. சரி, நான் சொல்றேனே, பாவம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? இந்த விஷயத்த நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க பாவம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? இச்சையினால உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பி, அந்த வசனத்தை வச்சு சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் லூசிபர் இருக்கிறான், தூதர்கள் இருக்கிறாங்க. பாவம்ன்ற விஷயம் எப்படி பூமிக்கு வந்துச்சு, இல்ல பூமிக்கு எப்படி வந்துச்சு? பூமியை விட்டுருங்க. இவன் லூசிபர் செஞ்ச பாவம் என்ன? இது ரொம்ப ரூட்டான விஷயம், ஃபண்டமெண்டல். இது ரொம்ப ஃபண்டமெண்டல். இதுதான் எல்லாமே ஏத்திஸ்டும் கேட்கிற கேள்வி. அதுதான், பாவத்தை தேவன் உண்டாக்கலன்னு சொன்னா எல்லாம் சிருஷ்டிக்கிறே அவர் தானே, எப்படி பாவம் வந்துச்சு? இந்த கேள்வி வந்திருக்குதா இல்லையா உங்களுக்கு? அப்படியே முன்னாடி போலாம் பிரதர். ஆதாமே வளர்ந்தாங்க. என்னங்க பெருமை வந்துச்சு? எப்படி பெருமை வந்துச்சு? பெருமை ஏன் வைக்கணும் தேவன் அவனுக்குள்ள? இந்த கேள்வி எல்லாம் வருதா இல்லைங்களா? இந்த கேள்வி வரும்போது நம்ம அந்த இடத்துல நம்ம கொஸ்டின் கேட்க கூடாது, அப்படியே சைட்ல போயிடுவோம். ஆமா பிரதர், ஆமா, வேத அஸ்திபாரம் இல்லைன்னு சொன்னா இதுதான் அர்த்தம். இதை புரிஞ்சுக்கணும். ஏத்திஸ்ட் இந்த கொஸ்டின் கேட்பாங்க, அது எப்படிப்பா அவரு அவர் ஏன் தீமையா உண்டாக்கணும், ஏன் அவனுக்குள்ள பெருமை உண்டாக்கணும்? புரிச்சுக்கணும் உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லூசிபர் செஞ்ச முதல் பாவம் என்ன? தன்னைத்தான் உயர்த்தினான் அப்படி சொல்லப்படுது கிடையாது. அவன் செஞ்ச பாவம் ஃபர்ஸ்ட் சுய சித்தம் தான். அவன் செஞ்ச முதல் பாவம் என்னங்க? சுய சித்தம் தான் அவன் செஞ்ச முதல் பாவம். அதை நான் கொஞ்ச நேரத்துல எக்ஸ்பிளைன் பண்றேன். எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் அடுத்த காரியத்துக்கு போறேன். ஏன்னா இது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இது. கரெக்டுங்களா உங்களுக்கு? அது தெரிஞ்சுட்டா ரூட் புரிஞ்சிடும், நமக்கு கிளியரா புரிஞ்சிடும். அது தெரியலன்னா நம்ம என்ன பண்றோம்? முழுகிறோம். சிம்பிள், ஒண்ணுமே கிடையாது. என்னன்னா, தேவன் பரிபூர்ணமானவர், தேவன் இன்ஃபைனைட் காட், முடிவற்றவர். ಕನ್ನಡದಲ್ಲಿ ಹೇಳ್ಬೇಕಂದ್ರೆ ಏನರ್ಥ? ಏನು ಹೇಳ್ತಾ ಹೇಳೋದು? ಕೊನೆ ಇಲ್ಲದೆ ದೇವರು ಇಲ್ವಾ? ಅವರು ಎಲ್ಲ ತಿಳಿದಿರೋ ದೇವರು, எல்லாமே அவருக்கு தெரியும் இல்லைங்களா? அவர் ஞானத்துக்கு ஈடு இணை கிடையாது இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது எல்லா தூதர்களை படைச்சு லூசிபரை படைச்சு அவனுக்கு குறிப்பிட்ட அளவு வல்லமை கொடுத்தார். இன்னும் சொன்னா தேவனோட முத்திரை மோதிரமாக தேவன் வைத்தார். முத்திரை மோதிரம் என்னங்க? அதிகாரத்தை கொடுத்து தேவனோட பெஸ்ட் என்னவோ அந்த பெஸ்ட் அவனுக்கு கொடுத்து ரெடி பண்ணார். மாஸ்டர் பீஸா இருந்தான், அவ்வளவு வல்லமை முக்கியவனா இருந்தான். அதனாலதான் இன்னைக்கும் அதே வல்லமையில செய்யறான். பிசாசுல செய்ய முடியாத ஒன்னே சிருஷ்டிப்பு மட்டும் தான் செய்ய முடியாது. கரெக்டுங்களா? அவனால செய்ய முடியாது என்னங்க? சிருஷ்டிப்பு செய்ய முடியாது, மத்த எல்லாமே அவனால செய்ய முடியும். அதனாலதான் எடுத்து பைபிள தலைகளை வச்சுன்னு படுத்தாலாம் போக மாட்டான் அவன். புரிதுங்களா உங்களுக்கு? பைபிள காட்டின பிரதர், சிலுவையை காட்டின பிரதர், அந்த கதைகள்லாம் என்ன பண்ண மாட்டான். ஏசு கிறிஸ்துவ கூட்டிட்டு போய் உப்பரை மேல வச்சு உட்காந்து பேசிட்டு இருக்கிறான் அவன். அப்படிலாம் அவன் போக மாட்டான். அவன் வார்த்தையினாலதான் அவனால ஜெயிக்க முடியும், வேற எதனால ஜெயிக்க முடியாது. புரியுதுங்களா? சரி கவனிங்க. இப்போ தேவன் பரிபூர்ணர், கரெக்டுங்களா? தேவன் பரிபூர்ணர், தேவன்
ஞானம் படைத்தவர். இப்படி இருக்கும்போது லூசிபர் படிச்சார். லூசிபரும் ஏறக்குறைய 90% தேவனுக்குரிய எல்லா குணாதிசயங்களோட இருந்தான். இந்த இடத்துல அவனுக்கு பெருமையை தேவன் படைச்சாருன்னா பெருமையை தேவன் படைக்கல. தீமையை தேவன் காரணம் தான், தீமை காரணம் கிடையாது. இப்ப இதுதான் நீங்க அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு விருப்பப்படுறேன். உங்களுக்கு பொய்ன்ற ஒரு விஷயம் இருக்குதான் இல்ல? பொய்ன்னு இருக்கா பிரதர்? பொய்ன்னு இருக்கா இல்ல? பொய்னா என்னங்க? என்னங்க சொல்லுங்க, சொல்லலாம். உண்மையுடைய தாறுமாறு, உண்மையோட ஒண்ணு சேர்த்தாலும் குறைச்சாலும் அதான் பொய்ன்றது இல்லைங்களா? பொய். அப்ப அந்த மாதிரி எந்த விஷயத்துக்கும் ஆப்போசிட் விஷயம்ன்ற ஒரு விஷயத்த தேவன் படைக்கல. கரெக்டுங்களா? தேவன் ஒன்னு வச்சிருக்கிறார். அதை எங்கேயாவது ஒரு இடத்துல ஒன்னு குறைக்கும் போது, ஒன்னு கூட்டும் போது அந்த ஆப்போசிட்ன்ற ஒரு விஷயம் உருவாகுது. கரெக்டுங்களா? உங்களுக்கு பெருமைன்றது என்ன? பெருமை என்னங்க? பெருமைன்றதுக்கான டெஃபினேஷன் எப்படி கொடுக்கலாம்? இந்த வாட்டர் கேனுடைய உயரம் 6 அடி. இதான் இதோட உயரம். சரியான நிலையதான். 1 அடின்னு சொன்னாதான் பெருமை. கரெக்டுங்களா? உங்களுக்கு புரியுதா சொல்ற விஷயம்? உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்றேன். இது 6 அடி இருக்குங்கிறத இது 1 அடின்னு சொல்றேன் இல்லைங்களா? அந்த நான் சொல்ற பேச்சு இதோடைய உண்மையான நிலையை சொல்லாம அது இருக்கிற நிலையிலிருந்து உயர்த்தி பேசுற கண்டிஷன் தான் பெருமை. கரெக்டுங்களா? அப்போ தேவன் அவனுக்கு பெருமை உண்டு பண்ணாரா? இப்ப சொல்லுங்க. உண்டு பண்ணல. அவனுக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுத்தாரு. அவன் பெருமைப்படுறான்னா எப்படி? அவனுடைய ஸ்தானத்தை விட்டு உயர போகும்போது அவன் பெருமையோட மாறுறான். புரிஞ்சா? இது வரைக்கும் புரிஞ்சா? அப்ப அந்த உயர போறதுன்னு சொன்னா ஒண்ணு தேவனுக்கு சமமாவோ தேவனோட அதிகமாவோ தன்னை அவன் நினைத்து கொள்ற நிலை பேர் தான் பெருமை. புரிஞ்சா? பொய்ன்ற விஷயம் இல்ல, உண்மையிலிருந்து திருவிதான் போய். அப்ப இவன் செஞ்ச பாவம் தான் என்ன பிரதர் அப்படின்னா, இவனுக்கு ஒரு சுயசித்தத்தை தேவன் கொடுத்தாரா இல்லையா? ஆதாமுக்கு சுயசித்தத்தை கொடுத்தாரா இல்லையா? இந்த சுயசித்தம் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா 2 விஷயம் நான் மூல அர்த்தத்துல சொல்றேன், புரிந்து கொள்ள முடியும். கவனிச்சுக்கோங்க நல்லா. என்னன்னா, ஒண்ணு, நீ உன்னுடைய ஞானத்தை புரிந்து கொள்ளலாம், இல்ல உன்னுடைய சுயாதீனத்தை தெரிந்து கொள்ளலாம், இல்ல என்னுடைய ஞானத்தை தெரிந்து கொள்ளலாம் அப்படின்ற அந்த 2 சான்ஸை தேவன் அவனுக்கு கொடுத்தாரு. சொல்ல புரியுதா உங்களுக்கு? ரொம்ப பேசிக்கா சொல்லிட்டு இருக்கிற புரிஞ்சுக்கோங்க. இவனுக்கு தேவன் பவர் ஆஃப் சாய்ஸ் கொடுத்தாரு. பவர் ஆஃப் சாய்ஸ் என்னங்க? ஃப்ரீ மாரல் ஏஜென்டா அவனை படிச்சான். ஃப்ரீ மாரல் ஏஜென்டானா எதையும் தேர்ந்தெடுக்கிற சுதந்திரம். இங்க 2 பொருள் வச்சிருக்கிறேன், அது இதை தெரிந்து கொள்ளலாம், அதை தெரிந்து கொள்ளலாம் அப்படின்றது நான் பூமியில சொல்றேன். ஆனா அங்க இருந்தது ஒண்ணுதானே, தீமைன்றதே இல்லையே. அப்படி 2வது எங்க வந்துச்சு? புரியுதுங்களா உங்களுக்கு? இங்க 2 பாட்டில் வச்சதானே இங்க தீமையை தெரிந்து கொள்ளலாம், நன்மை தெரிந்து கொள்ளலாம்னு சொல்லிட்டு. இப்ப இந்த 2வதுன்ற விஷயம் இருக்குல்ல, இந்த 2வது என்னன்றத கேள்வி. இந்த 2வது என்ன, அது எங்க வந்துச்சுன்றத புரிஞ்சு கொண்டாவே உங்களுக்கு பாவத்துடைய தொடக்கம் புரிஞ்சிருமா புரியாதா? அப்ப 2வது ஒண்ணுமே கிடையாது. 2வதுன்றது முதல்ல இருக்கிற உண்மையான விஷயம், நன்மையான விஷயம், பரிபூர்ணமான விஷயம் தேவன். கரெக்டுங்களா? நீ என்னுடைய ஞானத்தை தெரிந்து கொள்ளலாம், என்னுடைய சித்தத்தை தெரிந்து கொள்ளலாம். நான் என்ன நினைக்கிறேன்னா, என்னுடைய ஞானத்தை நான் உனக்கு தரேன், நீ தெரிந்து கொண்டினா என்னோட வழியில உன்னை நடத்துறேன். ஓகேவா? இதுதான் முதல் தெரிந்து கொள்ளுது. புரிந்து கொள்ற அளவில் சொல்றேன். இல்ல உன்னுடைய சுய சித்தத்தை தெரிந்து கொள்ளலாம். இன்னொன்னு நீ, அதான் 2வது. புரிஞ்சா உங்களுக்கு? இப்போ 2வதுன்றது என்னங்க? மனுஷன், லூசிபர். அப்ப இந்த 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்னு உயரம் இங்க இருக்கு, ஒன்னு உயரம் இந்த இடத்துல இருக்கு. இப்போ இதுதான் சிருஷ்டிகர் என்ன சொல்றாருன்னா, நீ உன் சுயாதீனத்தை, சுய சித்தத்தையும் சுய அறிவையும் தெரிந்து கொள்ளலாம், சுய புத்தியை தெரிந்து கொள்ளலாம், இல்லைன்னா என்னுடைய ஞானத்தை தெரிந்து கொள்ளலாம் இல்லையா? இப்போ இந்த லூசிபர் செஞ்ச பாவம் என்ன? பாவம்ன்றது கிடையாது. அந்த பாவம்ன்றது அதுக்கப்புறம் அதுக்கு பேரே வருது. கரெக்டா? பாவம்ன்றது கிடையாது, ஒண்ணு கிடையாது. பாவம்னா என்ன? பாவத்துக்கான விளக்கம் என்ன கொடுக்குறாரு? விசுவாசம் என்ன? தேவனை நம்புறது. இந்த நான் இப்ப சொன்ன அந்த மொழியில சொன்னா தேவனை நம்புறது விசுவாசம். தேவனை நம்பாம இருக்கிறது அவிசுவாசம் இல்லையா? அப்ப அவிசுவாசத்துக்கான ஒரு டிசைன் கிடையாது. அவிசுவாசம் ஒரு மூலப்பொருள் கிடையாது. விசுவாசம் தான் மூலப்பொருள். அவிசுவாசம்ன்றது தேவன் கொடுத்த விஷயத்துக்கு குறைக்கிறது இல்ல, அதை நம்பாம போறது தானாவே அவிசுவாசமா மாறிடுது. அவிசுவாசம்ன்ற விஷயம் தேவன் படைக்கல, பாவன்ற விஷயம் தேவன் படைக்கல. இப்ப சொன்ன ஆல்ரெடி சொன்னேன், மிருகத்தின் முத்திரைன்றது தனிப்பட்டதா இல்ல, வேற ஒண்ணும் கிடையாது. தேவனோட முத்திரைய ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறதா மிருகத்தின் முத்திரை இல்லைங்களா? ஒரு சிலர் சொல்றாங்க, நான் ஸ்தாபனத்துக்கு போகல,
நான் எந்த சபைக்கு போகல, நான் வீட்டுல இருக்கிறேன். வீட்டுல இருக்கிறதே தப்புதான். நீ அதுக்குதான் தேவன் சபையை கொடுத்திருக்காரு, அருளப்பட்ட வழியை வச்சிருக்கிறார். நீ சும்மா இருக்கிறதே பாவம் தான். கரெக்டுங்களா? சும்மா எல்லாம் இருக்க முடியாது. சும்மா இருக்கும்போது பிசாசு கிரியை செய்வான். கரெக்டுங்களா? சரி, இப்ப புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது விஷயம் இப்ப இல்லன்னு புரிஞ்சிருச்சா? இங்க இந்த ரூட் தாங்க மெயின். கிறிஸ்துவ அஸ்திபாரத்தோட ரூட் இதுதான். இதை புரிஞ்சு கொண்டா உங்களால என்ன பண்ண முடியும்? அடுத்தது புரிஞ்சுக்க முடியும். வேதம் எல்லாம் இதை குறிச்சு தான் பேசும். சரியா? நீங்க பாத்தீங்கன்னா அப்போ பிசாசுக்கு தேவனுக்கு கொடுத்த ஆப்ஷன் என்ன? ஒண்ணு, உனக்கு குறிப்பிட்ட அளவை நிரப்பி இருக்கிறேன், ஞானத்தை நிரப்பி இருக்கிறேன், உனக்கு ஒரு புத்தி இருக்குது, உனக்கு ஒரு வல்லமை இருக்குது, அந்த வல்லமையை எடுத்து கிரியை செஞ்சு அதுபடி நடக்கலாம், இல்ல என்னுடைய சித்தத்தை செஞ்சு அது நடக்கலாம்னு சொன்னாரு. அப்ப இது ரெண்டும் ஃபர்ஸ்ட் தப்பு கிடையாது. கரெக்டுங்களா? இப்ப அவன் தெரிந்து கொள்ளுதல் இருக்கு பாருங்க, அந்த தெரிந்து கொள்ளுதல் எந்த பக்கம் வருத பார்த்துதான் அது சரி தவறுன்னு சொல்லி நிரூபணம் ஆகும். கரெக்டுங்களா? அடுத்து சொல்றேன், உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நல்லா. இப்போ அவன் தெரிந்து கொண்டான் இல்லையா, இவன் சிருஷ்டிப்பு, இந்த சிருஷ்டிப்பு ஒருவேளை அவன் தேவனை தெரிந்து கொண்டான் அப்படின்னா இவனோட செயல்பாடு தாட்டெல்லாம் யார் மாதிரி இருக்கும்? கரெக்டா? சொல்றது கரெக்டா? அவன் பெருமைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா தேவனுக்குள்ள இருக்கிறதெல்லாம் தாட்டா அவனுக்குள்ள இருக்கும். தேவன் என்ன செய்யறாரோ எல்லாம் இவனுக்குள்ள இருந்து தேவன் செய்வார். கரெக்டுங்களா? அப்ப இவனுக்குள்ள பெருமை வர வேண்டிய தேவனுக்கு ஏன் பெருமை இல்ல? தேவனுக்கு பெருமை இல்லைங்க. ஏன் இல்ல? அவருக்கு மேல யாரும் இல்ல. பெருமைன்றது நம்ம இல்லாத நிலையை காட்டுறதான் பெருமை. அப்ப அதனாலதான் பெருமையை தேவன் உண்டு பண்ணல நம்ம சொல்றோம். கரெக்டுங்களா? உங்களுக்கு தேவனுக்கு பெருமை இல்லைன்னா அதுக்கு அந்த தேவனு உயரத்துக்கு உயர்னா ஹைட், அந்த ஹைட்டுக்கு மேல ஒரு விஷயம் இல்லவே இல்லை. அவர் பெருமைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பெருமைன்ற வார்த்தையே குறைவான ஒரு பொருள் இருக்கிறதுனால வந்துச்சு. அந்த வார்த்தையோட அர்த்தம் அப்படிதான் வந்துச்சு. நான் சொல்ல புரிஞ்சா உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன் விஷயம். இப்போ இவன் தன்னை தெரிந்து கொள்றான், தான் ஞானத்தை. இவனுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு சக்தி தான் கொடுக்கப்பட்டுச்சுல, குறிப்பிட்ட அளவின் ஞானம் தான் கொடுக்கப்பட்டுச்சுல, அந்த ஞானத்தை செலக்ட் பண்ணா பாருங்க. அந்த ஞானத்தின் அளவு இருந்து தேவனை பார்க்கும்போது தேவன் பெரியவரா தெரியல இவனுக்கு. புரியுதா உங்களுக்கு? அவருடைய வல்லமை வேற, அவரு இன்ஃபைனைட் காட். இவனுக்குள்ள இருக்கிற சக்தியை வச்சு என்ன பண்ணா, தேவனை பார்க்க ஆரம்பிச்சான். தேவனை இவனால என்ன பண்ண முடியல, புரிந்து கொள்றதுக்கு. இவன் ஞானத்தோட தேவனை புரிந்து கொள்றதுக்கு முடியல. இவனுக்கு ஒரு சுயசித்தம் கொடுத்தாரு இல்லையா, அது ரைட்டா தப்பா? தேவன் கொடுத்தது அது ரைட்டு. ஆனா இவன் தெரிந்து கொண்டா பாருங்க, அந்த தெரிந்து கொள்ளுதல் அவனுடைய சுயசித்தத்தின்படி தெரிந்து கொண்டிருக்க கூடாது. அவன் சுயசித்தத்தையும் சுய வல்லமையை தெரிந்து கொண்டிருக்க கூடாது. எதை தெரிந்து கொண்டிருக்கணும்? தேவனுடைய சித்தத்தை தெரிந்து கொண்டிருந்தா தேவன் அவனுக்குள்ள ஊற்றப்பட்டிருப்பார். கரெக்டுங்களா? தேவனோட வல்லமை என்னவோ, தேவன் என்னவோ எல்லாமே அவனா இருந்திருப்பான். அவன் பெருமைன்ற விஷயம் அவனுக்குள்ள வந்திருக்காது இல்ல. இதுக்கு மேல என்ன பண்றது? அதனாலதான் சொல்றேன், எலியா எலிசா தீர்க்கதரிசிகள்லாம் பொன்னையும் வெள்ளியும் விரும்பல. நீங்க பாருங்களேன், ஏன் விரும்பல? தேவன் தீர்க்கதரிசிகளுக்கு மாம்ச ரீதியான விஷயத்தை விரும்பி பார்த்திருக்கீங்களா? ஏன் பிரதர்? ஏன்னா சிருஷ்டிகரே அவங்களுக்குள்ள வாசமா இருக்கும்போது இந்த பொண்ணு வெள்ளி இந்த பூமி இருக்கிற விஷயங்கள்லாம் விஷயமா? கரெக்டுங்களா? அப்போ அதோட குறைவான அந்த குறைவான ஞானமோ குறைவான அந்த இருப்போ இருக்கிற நபர் தான் இந்த குறைவான விஷயங்களை சிந்திப்பாங்க. எனக்கு நாளைக்கு தேவைப்படுது, நான் இப்படி பெரிய ஆகணும், அப்படியே பெரிய ஆகணும் இல்லைங்களா? ஒட்டக தோலையும் போட்டி கொண்டிருந்த மனுஷன் மலை கட்டளையிடுறார், மழை வருது. அவரு என்ன ராஜ்யம் அவருக்கு பெரிய விஷயமா? எலியாவுக்கு அவர் நிறைஞ்சிருந்த ராஜ்யம் பெரிய விஷயமா? பிரதர், அக்கினியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த வல்லமை தேவன் கொடுத்திருந்தார். கரெக்டுங்களா? அப்ப அதுக்கு மேல அவங்களுக்கு என்ன, அவங்க அதுக்கு மேல எக்ஸ்ட்ரீம் இல்லவே இல்லை. தேவனை ஒரு சரத்துக்குள்ள அவங்க வச்சிருந்தாங்க, தேவனத்தை சரத்துக்குள்ள வச்சிருந்தாங்க, ஒரு அளவுல வச்சிருந்தாங்க. கரெக்டுங்களா இல்லைங்களா? அப்ப பெருமைப்படுறது அதெல்லாம் தோணவே தெரியல. எக்ஸ்ட்ரீம் அவங்களுக்கு தெரியும். காலத்தின் முடிவை தேவன் வெளிப்படுத்தியிருந்தார், என்னன்றதை வெளிப்படுத்திருந்தார், டோட்டலா வெளிப்படுத்திருந்தார். அப்ப அதை வெளிப்படுத்தினால சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பெருசா தெரியவே இல்லை. அவங்க எதிரின்றது அவங்களுக்கு யாருமே கிடையாது. யாராவது இருக்க முடியுமா? எல்லாமே தெரியும். எனக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு தெரியும், நாளைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு தெரியும், எனக்கு என்ன நடக்கும், இந்த சரத்துக்கு என்ன ஆகுதுன்னு தெரியும். எனக்குள்ள இருக்கிற தேவன் நல்லன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எனக்குள்ள அந்த பெருமைன்ற விஷயம் வரவே வராது. இதுதான் தேவன் வச்சு லூசிபருக்கு வச்ச ரெண்டு விஷயங்கள். லூசிபர் என்ன பண்ணா, சுய ஞானத்தை தெரிந்து கொள்ளும் போது அந்த சுய ஞானம் கேட்குது. என்ன பண்ணுதுன்னா, தேவனுடைய அளவதால புரிந்து கொள்ள முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், என்ன பண்ணாலும் மாடு மனுஷனா முடியுமா? முடியாது. ஏன் ஆகுது? இல்ல மாத்த முடியாது. இல்ல, அது கொடுக்கப்பட்ட அறிவின் அடிப்படையில தான் யோசிக்குது, அவ்வளவுதான். அதுக்குள்ள இருக்கிற அளவு எவ்வளவு அவ்வளவுதான் யோசிக்கும். அது மேல இருக்கிற அறிவாதால என்ன பண்ண முடியாது,
புரிந்து கொள்ள முடியாது. ஆனா அது மேல வந்து வர நினைச்சாலும் அதோட நிலை மாறி போயிடும். அந்த மாதிரிதான் லூசிபர் தன் சுயசித்தத்தை தெரிந்து கொள்ள ஆரம்பிச்சா இல்லையா, அந்த தெரிந்து கொண்ட சுயசித்தம், அந்த சுயசித்தம் தான் பாவம். அதனாலதான் பைபிள் எப்படி சொல்லுது, பைபிள் சுய புத்தி மேல் இதுக்காக தான் அது சொல்லப்பட்டுச்சு. சுயசித்தை தான் முதல் பாவம் பூமியில. சுயசித்தத்தினால்தான் சுய யோசனைகள் வரும். இப்போ நான் சுய யோசனையும் தேவனுடைய யோசனையும் இன்னொரு கம்பேரிசன் சொன்னா இன்னும் கொஞ்சம் புரியும் நினைக்கிறேன். பாருங்க, கவனிங்க, நல்லா இம்பார்ட்டன்டா சொல்றேன், புரிஞ்சுக்கொள்ள முடியும். பாருங்க, இப்போ தேவனுடைய சித்தத்தை நான் தெரிந்து கொள்றேன், என்னுடைய சித்தத்தை தெரிந்து கொள்றேன். எனக்கும் நான் அதாவது என்னுடைய செல்ஃப் நான் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற அந்த ரூட்ல போறேன். தேவன் என்னெல்லாம் சொல்றாரோ அந்த ரூட்ல போறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பக்கம் நல்லா பரிபூர்ணமான விஷயம், இந்த பக்கம் நான் போறேன் இல்லைங்களா, இந்த பக்கம் ஒரு ஏதோ ஒரு விஷயத்த செய்யறேன். ஒரு கலர், நான் ஒரு கலரை விரும்புறேன், தேவன் ஒரு கலரை சொல்றாரு வச்சுக்கோங்களேன். இப்போ இது பரிபூர்ணமா இருக்குமா, இது பரிபூர்ணமா இருக்குமா சொல்ல முடியுது. ஆனா நான் இது தெரிந்து கொள்றேன், இந்த விஷயத்தை தெரிந்து கொள்றேன். இந்த அறிவு எப்பொழுதுமே இந்த அறிவுக்கு இணையாகாது. கரெக்டுங்களா? என்னங்க வேற, ஏன்னா இது பரிபூர்ணமான விஷயம், இது பரிபூர்ணத்துக்கு குறைவான ஒரு விஷயம். கரெக்டுங்களா உங்களுக்கு? அப்ப என்ன பண்ணு சொன்னா, என்னுடைய ஞானம் எப்பொழுதுமே இதோட கூட போட்டி போடும், ஈக்குவல் ஆகிறது போட்டி போடும். கரெக்டுங்களா? உங்களுக்கு புரிஞ்சு சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ தேவனோட கூட, ஏன்னா பரிபூர்ணமானது எதுவோ அது இங்க இருக்குது. நாங்க தெரிந்து கொண்டாவே இது வாண்டடா தேவன் வெளிப்படுத்துறது எல்லாமே பரிபூர்ணம் அமைஞ்சிருவாங்க. முடிவு எனக்கு தெரியும், ஆரம்பம் எனக்கு தெரியும், இது எதுக்காகன்றது தெரியும், எல்லாமே அங்க வெளிப்படுத்தப்பட்டிருக்கும். கரெக்டுங்களா உங்களுக்கு? அப்படி இல்லாம இவன் சுயசித்தம் போகும்போது, சுயசித்தம் தேவன் கொடுத்த தப்பு கிடையாது. அவன் தெரிஞ்சு கொண்டா பாருங்க, அந்த இடத்துல சுயாதீனம் இருக்கு இல்லையா, அவன் சுயாதீனம், அந்த சுயாதீனத்து மேல கண்ணோக்கமா இருந்து உள்ள போனான். அந்த சுயாதீனம் என்ன பண்ணுச்சுன்னு சொன்னா, தேவனுடைய ஞானத்தை விட அது என்ன ஞானமா இருக்குது, குறைவான ஞானமா இருக்குது. அப்ப அவன் முடிவு தெரியவே இல்லை. அவனுக்கு முடிவு தெரியுமா? தேவனுக்கு எல்லாம் தெரியுங்க. முடிவு அவருக்கு தெரியறதுனாலதான் அவர் பேசுறாரு எல்லாமே. தேவன் ஒரு காரியத்தை செய்யறாருன்னா முடிவு தெரியாம பேசுவாரா? புரியுதுங்களா உங்களுக்கு? முடிவு தெரியாம தேவன் பேசவே மாட்டார் இல்லைங்களா? தேவன் ஒரு மனுஷன் அழைச்சாரும் முடிவு அறிஞ்சுதான் அழைக்கிறார். அதனாலதான் சொல்லுது, யாக்கோபு ஏசா 2 பேர் பிறக்கும் போது நல்வினை தீமையை அறியாமலும் இல்ல பிள்ளைகள் இன்னும் பிறவாமல் இருக்கையில் நான் யாக்கோபை நேசித்து ஏசாவை வெறுத்தேன்றார். அப்போ தீர்க்கதரிசி சொல்றாரு, முன்னறிவு முன்குறித்தல் 2 விஷயத்த பேசுறாரு. இங்க முன்னறிவு முன்குறித்தல் 2 விஷயம் வருது. முன்னறிவு முன்குறித்தல பின்னோக்கி பாக்குதுன்றார். தேவன் முன்குறிச்சார், எல்லாத்தையும் முன்னறிஞ்சு முன்குறிச்சிருக்கிறார். இப்ப அவருக்குள்ள இன்னொரு பவர் தான் என்னங்க, முன்னறிவுன்ற வல்லமை. அந்த வல்லமையினால அவருடைய வல்லமையினால எல்லாத்தையும் அவரால பார்க்க முடியுது. இந்த ஞானம் யாருக்கு இல்ல? லூசிபருக்கு இல்ல, லூசிபருக்கு இல்ல. அதனால என்ன பண்றான்னு சொன்னா, எப்படியாவது இது இந்த வல்லமை இது ஈடு கட்டும்னு சொல்லி எப்படியாவது நினைக்கிறான், தன்னை அந்த உயரத்துக்கு கொண்டு வரணும்னு எப்படியாவது நினைக்கிறான். அதுதான் அது பேர் தான் பெருமை அப்படின்றது, அது பேர் தான் பொய்ன்றது, அது பேர் தான் அவிசுவாசன்றது. அப்போ இதுதான் முதல் ரூட்டே. பாவத்துக்கு தேவன் காரணர் இல்ல, தேவன் பாவத்தை உண்டு பண்ணவும் இல்ல. தேவன், நான் தான் சொன்னேனே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொலை செய்யாது இருப்பாயாக, நிறைய பேர் சொல்றான் கொலை செய்யாது இருப்பாயாக அப்படி. தேவன் ஒரு சிலர் தெரிந்து கொண்டு ஒரு சிலர் தெரிந்து கொள்ளலையா அப்படின்றாங்க. எஸ், தேவனோட சுயாதீனம் அது. தெரிந்து கொள்ளுதலை குறிச்சு நான் பேசுறேன், ஒரு நாள் பேசுறேன், புரியுங்க? தேவனோட சுயாதீனம். இப்ப சிலர இந்த யூத புஸ்தகம் சொல்றாரு, சிலரை ஆக்கினைக்கென்றே முன்னியமைக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி வசனம் சொல்லு இல்லைங்களா? அப்படியே தேவன் பர்றா இவங்க எல்லாம் கொலை பண்றதுக்கு தேவன் என்ன பண்ணிருக்காரு, வச்சிருக்கிறாரு. இதுதான் நம்மளுடைய ஞானம், குறைவான ஞானம். நம்முடைய குறைவான ஞானம் எப்படி திங்க் பண்ணுது, தேவனுடைய ஞானம். இப்போ கொலை அப்படின்றது நம்மளுடைய பார்வையில அது கொலை, நம்மளுடைய பார்வையில அது கொலை, தேவனுடைய பார்வையில அது கொலை கிடையாது. எப்படி இல்ல, நம்ம சிருஷ்டிப்புகளா இருக்கிறோம், சிருஷ்டிப்பின் பார்வையில தான் நம்ம கொலை. ஃபார் எக்ஸாம்பிள் களிமண் இருக்குது, குயவன் உண்டு பண்றாரு இல்லையா? குயவன் ஒன்ன வந்து நல்ல பாத்திரத்தை ஒரு ஒன்ன வந்து பாத்திரத்தை ஒண்ணு பண்ணி பாத்திரத்தை மண்ணை திரும்ப பசைய ஆரம்பிச்சாருன்னா அது அவர் அழிச்சிட்டாருன்னு அர்த்தமா? வேற ஏதோ ஒன்று செய்யறதுக்காக அது மேல, அந்த மண்ணு மேல வேற ஒரு பர்பஸ் இருக்குது, அந்த பர்பஸ்க்கு தான் வச்சிருக்காருன்னு அர்த்தம். கரெக்டுங்களா உங்களுக்கு? அப்போ அந்த அந்த அழிவு கொலை அப்படின்றதெல்லாம் வந்து யாருக்குள்ள உள்ளடங்கும்னா, அந்த சட்டத்திட்டம் நமக்கு தான் உள்ளடங்குமே தவிர தேவனுக்கு உள்ளடங்காது. நம்முடைய பார்வையிலிருந்து தேவனை பார்க்க கூடாது. நம்முடைய அதான் லூசிபர் பார்த்தத நம்முடைய சிற்றறிவில் இருந்து தேவனுடைய பெரிய அறிவை பார்க்க முடியாது.
சொல்ல புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ தேவன் கொலைகாரன் சொல்ல முடியுமா? ஏன்னா எப்படி கொலைகாரன்னா, நான் ஒரு சிருஷ்டிப்பு இன்னொரு சிருஷ்டிப்பை கொலை பண்ணும்போது கொலை, எனக்கு அந்த ஜீவன் மேல எந்த அதிகாரமும் இல்ல. தேவன் தான் அந்த ஜீவனை உண்டு பண்ணுது, தேவன் தான் அதை எல்லாம் படிச்சது கொன்னது. அது ஒருவேளை அந்த ஜீவனை வெளியே எடுக்கிறாருன்னா அது பேர் கொலை கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு சரீரம் எப்படி உண்டாக்கப்படுது? 16 மூலக்கூறை வச்சு விரும்பினார். அந்த ஆவியை கொடுக்கறது யாரு? கரெக்டுங்களா உங்களுக்கு? அப்ப அந்த ஆவியை கொடுத்த சரத்தை வச்சு அதுக்கு ஒரு பர்பஸ்ஃபுல்லா தேவன் வச்சிருக்கிறார். கரெக்டுங்களா? இப்போ என்னையும் பர்பஸ்ஃபுல்லா வச்சிருக்காரு. நான் அந்த பர்பஸ்ஃபுல்லான ஒரு சரத்தை அழிச்சு அதுக்குள்ள ஜீவனை வெளியே எடுக்கிறது பேர் கொலை. கரெக்டுங்களா? இப்போ அந்த 16 வகையான மூலக்கூறுகளை அவர் என்ன பண்ணாரு? அந்த சரத்தை உண்டு பண்றது 16 வகையான மூலக்கூறை படிச்சது யாரு? அந்த ஆவியை கொடுக்கறது யாரு? அதுக்கு ஒரு பர்பஸ் வச்சுக்கிறது யாரு? அவர் எடுக்கிறாரு அப்படின்னும் போது அதுக்கு பின்னாடி ஒரு பர்பஸ் இருக்குதா இல்லையா? இதுதான் சொல்றேன். அப்ப நம்ம பார்வையில தான் கொலை, அவருடைய பார்வையில கொலை கிடையாது. நம்ம பார்வையில தான் இந்த ஆக்கினைன்னு பேசுறோம். முன்குறித்தலை புரிஞ்சு கொள்றதுக்கு இது மேஜரான காரியம். இது தேவன் இப்ப லூசிபர் இருக்கிறானே, லூசிபர் தேவன திட்டத்துல இருக்கிறான். லூசிபர் யார் திட்டத்துல இருக்கிறான்? மீட்பின் திட்டத்துல லூசிபர் இல்லாம இல்லவே இல்லைங்க. லூசிபர் மீட்பின் திட்டத்துல லூசிபர் இல்லாம மீட்பின் திட்டமே நடக்காது. மீட்பின் திட்டம்னாவே முன்குறித்தல் அர்த்தம். தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியுது என்ன அர்த்தம்? சொல்லுங்க. நான் சொல்ல லாஸ்ட் வீக் சொன்னேன் அந்த விஷயம். சரி, லாஸ்ட் வீக்ல கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் பண்ணி இந்த விஷயத்த சொன்னேன். மீட்பின் திட்டம் அப்படின்னாவே முன்குறித்தல் இல்லாம மீட்பின் திட்டமே போடப்படாது. எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்க. நான் நீ பேசுறது ரொம்ப மைனூட்டான விஷயம் பேசுறேன், ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயங்கள் புரிஞ்சு கொள்ளுங்க. தீர்க்கதரிசி சொல்ல, நான் சொல்ல, முன்குறித்தல் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாம மீட்பின் திட்டமே கிடையாது. மீட்பின் திட்டம் போடப்பட்டிருக்கு அப்படின்னாவே முன்குறித்தல் இருக்குன்னு அர்த்தம். முன்குறித்தல் என்ன? இந்த மீட்பின் என்ன? என்னங்க? இல்ல, கரெக்டா சொல்லுங்க. மூல நிலையில் இருந்துச்சு, அது இழக்கப்பட்டு போச்சு, திரும்ப மூல நிலையில் கொண்டு வருது. கரெக்டா? இதான மீட்பு. அப்போ இழக்கப்படுறதுக்கு முன்னாடி அது எந்த நிலையில ஒரு நிலை இருந்துச்சு, பர்ஃபெக்டான நிலை. அந்த பர்ஃபெக்டான நிலையில அது முன்குறிக்கப்பட்டிருந்தா இங்க கீழே வரும். புரிஞ்சா நான் சொல்றது? புரியல, திரும்ப உங்களுக்கு புரியல, நான் திரும்ப சொல்றேன் உங்களுக்கு. மீட்பின் திட்டம்ன்றது அது கரெக்டான பொசிஷன்ல இருந்துச்சு, அது கீழே விழுந்து போச்சு, திரும்ப கொண்டாந்து வைக்கிறார். எல்லாரும் மீட்கப்படுவாங்களா? இல்ல, மீட்பு குறைவா தான் மீட்கப்படுவாங்க. அப்போ எல்லாம் மீட்புனாவே ஒரு பர்ஃபெக்டான கண்டிஷன்ல இருந்து விழுந்து போய் திரும்ப கொண்டு வர்றது. அப்போ அந்த மீட்புன்றது ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு தான் போது, அந்த குறிப்பிட்ட நபர்கள் தானே மூல நிலையில் இருந்திருப்பாங்க. நான் சொல்ற புரியுதா? அப்போ அந்த முன்குறிக்கப்படுதல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட நபர்கள் ஆல்ரெடி தேவனோட முன்குறிச்சதுனாலதான் பர்ஃபெக்டான கண்டிஷன்ல இருந்திருக்கிறாங்க. அந்த இடத்துல இருந்து அவங்க கீழே விழுந்து போனாங்க. அதனால மீட்பு. அப்போ மீட்பின் திட்டம் போடனாவே முன்குறித்தெல்லாம் மீட்பின் திட்டமே போட முடியாது. நான் தான் சொல்றேன், இதெல்லாம் ரொம்ப ஃபண்டமெண்டல் டாக்டரின். இந்த அதாவது பிரமாணத்தை கடைபிடிக்கிறவங்க பேசுவாங்கல்ல, அதே எப்படி முன்குறித்தல் பேசுவாங்கல்ல, அதெல்லாம் புரிஞ்சுக்கோ, அவங்களுக்கு புரியாது. அதெல்லாமே தேவன் பாவியா அப்படின்னுவாங்க. தேவனை இவங்க காப்பாத்துவாங்க. தேவன் நீதியை யார் காப்பாத்துறது? இவங்க நீங்க காப்பாத்து. தேவன் அப்படிலாம் இல்ல. தேவன் நம்மள ரிமோட் மாதிரி நடத்தல, அப்படி கிடையாது. தேவனுக்கு எல்லாமே தெரியுங்க. நம்மளாம் எங்க இருக்கிறோம்? ஸ்கிரீனுக்குள்ள இருக்கிறோம். எங்க இருக்கிறோம்? ஸ்கிரீனுக்குள்ள அவர் எல்லாம் கதை எழுதி நம்ம வச்சிருக்கிறார். லூசிபருக்கு ஒரு ரோல் இருக்கு. இந்த கதையில தான் வில்லன். தேவனோட பார்வையில வேற ஒரு திட்டம் அவனுக்கு. கரெக்டா? கதைக்குள்ளதான் வில்லனுங்க. அதாவது எப்பொழுதுமே குயவனுக்கு இந்த பானை எதிரியாங்க. சொல்லுங்க, குயவனுக்கு பானை எதிரியா? அவன் ஒரு பானை டப்புனு எடுத்து போட்டு வச்சிட்டாரு. நாம என்ன சொல்றோம்? பரவன் எதிரி, அவன் அது கரெக்டா வரல. அப்படி கிடையாது, எல்லாமே அவருடைய பிளான். தேவன் எல்லையற்றவர். என்ன, அவர் சர்வஞானி. அவர் விளையாட்ட விளையாடினுங்கிறார். எதுக்காக செய்யறாருன்னா அவருக்கு தீர்க்கதரிசி. அதனாலதான் சொல்றேன், 7ஆம் முத்திரை ரொம்ப இம்பார்ட்டன்ட். 7ஆம் முத்திரை தான் இந்த ரகசியத்தை எல்லாம் வெளிப்படுத்துது. 7ஆம் முத்திரையில இயேசு கிறிஸ்து பற்றி, அதாவது கிறிஸ்து தேவனை பரமேஸ்வரத்தை வெளிப்படுத்தல சொல்றாரு. தேவனுக்கு ஒரு நோக்கத்தை, திட்டத்தை உடையவராக இருந்தார். அது என்னன்னு சொன்னா, தன்னை வெளிப்படுத்துவதே அந்த நோக்கம், திட்டம். அந்த வெளிப்படுத்துறதுக்கு அவருக்கு எதிரி தேவைப்படுதா இருந்துச்சு. எதிரி அவர் உண்டாக்க வேண்டிய அவசியம் கிடையாது, இல்லைங்களா? லூசிபரை தன்னிலிருந்து குறைவானவனா படிச்சார், குறைவான வல்லமையில படிச்சார். அவனுக்கு ஒரு தெரிந்து கொள்ள கொடுத்தார். அதை தெரிந்து கொள்றதெல்லாம் அவன் தவறா தெரிந்து கொண்டான், இல்லைங்களா? அவன் ஞானத்தை தெரிந்து கொண்டான். தவறு கிடையாது, அவன் ஞானம். அவன் ஞானம் அது ஆட்டோமேட்டிக்லி அவன் ஞானம் அவருடைய ஞானத்துக்கு ஈக்குவலாவே இருக்க முடியாது. அதனால அவன் தெரிந்து கொள்வது எல்லாமே தவறா போயிடுது.
இல்லைங்களா? இது ஒரு பர்ஃபெக்டான வழி, இது இம்பர்ஃபெக்டான வழி இல்லையா, குறைவான வழி. இந்த பக்கம் போனா பர்ஃபெக்ட், இந்த பக்கம் ஆட்டோமேட்டிக் போனாவே அது என்ன ஆகும்? நீங்க இந்த பக்கம் போனாவே அன்பர்ஃபெக்டா தான் இருக்க போகுது. நான் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் இந்த பக்கம் வான்ட்டு, நீ வராம நீங்க போயிட்டு நான் இதுல பர்ஃபெக்டா இருக்க போறேன்னு எப்படி திங்க் பண்றோமோ அப்படிதான் லூசிபர் பண்ணான். புரிஞ்சுங்களா? அதனாலதான் பைபிள் முழுசு இந்த விஷயத்த பேசுது, சுய புத்தி மேல சாரா. அதனாலதான் ஆதாம வேலை தேவன் படைச்ச பின்னாடி என்ன கொடுத்தாரு? தன்னுடைய சுவாபத்தை கொடுத்தார். அதனாலதான் திரும்ப இந்த காலத்துல மீண்டும் தேவனுக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ள சபைக்கு கொடுக்குறாரு. அப்ப தேவன் ஞானம் முழுசா வெளிப்படுத்தப்பட்டிருக்கும் போது நம்மள என்னங்க இன்ஃபைனைட்டான ஜனங்களா மாறுறோம். கரெக்டுங்களா? அதனாலதான் எப்பவுமே சுயபுத்தி மேல சாயாத லூசிபருடையது அது. புரிஞ்சா உங்களுக்கு? இதுதான் நான் பேசுறேன், இதுதான் சொல்ல வரேன். இங்கதான் லூசிபர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண, அந்த ஆவிதான் கோராக்குள்ள செயல்படுச்சு. இப்ப அதுக்கு தான் நான் வந்துட்டு இருக்கிறேன். என்ன இவ பேசின விஷயங்கள் எல்லாமே ஸ்டடியான விஷயங்கள், ஸ்டடி மெட்டீரியல்ஸ். ஒன்னொன்னும் முதல் பாவத்தை குறிச்சு பேசணும் பார்த்தோம். அப்புறம் என்ன குறிச்சு பார்த்தோம்? பாவம்ன்றது என்னன்னு பார்த்தோம், பெருமைன்றது என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் என்னங்க, இதெல்லாம் முன்குறித்தல் எப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. நிறைய பேர் முன்குறித்தல் இல்லைன்னு பைபிள்ல சொல்றாரு. பைபிள்ல வந்து சரி, இதுல ரோமர்ல 8ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு, தேவன் இவர்களை முன்னறிந்தாரோ இதை வச்சு சொல்லுவாங்க. கரெக்ட், தேவன் முன்னறிஞ்சார், தன்னுடைய குமாரனுடைய செயலுக்கு இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாத்துக்கும் முன்பதாக தேவனுடைய கையை மீறி எதுவுமே கிடையாதுங்க. அந்த முன்னறிதல் வல்லமையே அவருடைய முன்குறித்தல் வருது. முன்னறிகிற வல்லமையே எதனால இருக்குது? அவருடைய வல்லமையினாலதான் வருது. ஒரு பூமியில இருக்கிற ஒரு காரியத்தையும் அவருடைய மகிமைக்காக படைச்சிருக்கிறார். நீ எதாவது துன்மார்க்கனை தீங்கு நாளுக்கு என்ன படைத்திருக்கிற சொல்றதில்லைங்களா வசனம்? இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். புரிந்துங்களா? தேவ ஞானம் என்ன பண்ணாதுங்க, மனுஷன் ஞானத்துக்கு ஈக்குவலா ஒரு வேலையும் ஈக்குவலா இல்ல. நான் தான் சொன்னேன், தேவனுடைய பார்வையில அது கொலை கிடையாது. நம்முடைய பார்வையில பூமியில இந்த ஸ்கிரீனுக்குள்ள நம்ம இருக்கிறதுனால ஐயோ பாரு தேவன் கொலை பண்றாரு, அக்கில போட்டு எரிக்கிறாரு பேசுவாங்க. இவங்க ஏத்திஸ்ட்ல பேசுவாங்க, அவர் எப்படி நல்ல தேவனா இருக்க முடியும், அக்கில போட்டு எரிக்கிறவர் நல்ல தேவனா இருக்க முடியும். நான் என்ன சொல்றேன், முட்டாள். தேவனுடைய பார்வையை வேற, உன் பார்வை வேற. தேவனுடைய வழியில வரும்போதோ புரிந்து கொள்ள முடியாது. உனக்கு வைக்கப்பட்ட கதாபாத்திரத்துல நடிச்சுட்டு போயினாரு. நமக்கு வைக்கப்பட்ட கதாபாத்திரத்துல எனக்கு வைக்கப்பட்ட இப்ப மனவாட்டி எல்லாம் எங்கங்க மீட்பின் திட்டத்துக்குள்ளதான் அதெல்லாம். இதெல்லாம் நம்ம இன்னும் தேவனுடைய சிருஷ்டிப்பே இல்லாத ஒரு அணுவும் இல்லாத காலத்துக்கெல்லாம் போனோம்னா ஒரு நித்திய ஆவி மட்டும் தான் இருந்துச்சு. அங்க ஒளி கூட கிடையாது. அதுக்குள்ள நித்திய சிந்தைகள் மட்டும் தான் இருந்துச்சு. சொல்றாரு நித்திய சிந்தைகள் மட்டும் தான் இருந்துச்சு. அந்த சிந்தைக்குள்ள தன்னை வெளிப்படுத்தணும் திங்க் பண்ணார். அது மட்டும் தான் இருந்துச்சு. தன்னை வெளிப்படுத்தணும்ன்றதுனாலதான் மீட்பின் திட்டமே போட்டார். தன்னை வெளிப்படுத்தணும்னு சொன்னா மீட்பின் திட்டம் போடும்போது அவருக்குள்ள ஒரு குணாதிசயமே வந்துச்சு. மீட் பண்ண வரணும்னா விழுந்து போடணும், சிருஷ்டிக்கணும், தூதர்கள் உண்டு பண்ணணும். இது எல்லாமே அவருக்குள்ள ரோல். அவர் மிகப்பெரிய கிரேட் ஸ்கிரீன் பிளே ரைட்டர். காட் இஸ் ஏ, அவர் மாதிரி எழுதுறதுக்கு யாருமே கிடையாது. நம்ம தான் என்ன பண்றோம், நம்ம எதிரியா பாக்குறோம். லூசிபர்லாம் எதிரி அப்படி கிடையாது. தேவனுக்கு எல்லாமே தெரியும். நம்ம ஸ்கிரீனுக்குள்ள இருக்கிறோம். கடைசி அந்த ஸ்கிரீனுக்குள்ள அவரே வந்துட்டாரு மாம்சத்துல. யார் வந்தது? அவரே வந்துட்டார். ஹீரோ அவர் தான். அவருக்கு ஒரு வில்லனை வச்சிருக்கிறாரு. நாம எப்படி யோசிக்கிறது, இதெல்லாம் எப்படி, இதெல்லாம் எப்படிங்க, இதெல்லாம் நடக்குமா, இவங்களே குண்டு வைப்பாங்களா, இவங்களே எடுப்பாங்களான்ற மாதிரி தேவனுக்கு தெரியும். இது ஒரு ஸ்கிரீன் பிளே தேவன் நடத்திட்டு இருக்கிறார். இதை புரிந்து கொள்றது மனுஷனால முடியாது. இதுதான் தேவன் சிந்தையை அறியத்தக்கவன் யாருன்னு சொல்லி பவுல் சொல்றாரு. கர்த்தருக்கோ எங்களுக்கோ கர்த்தருடைய சிந்தை வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. முத்திரைகள் இதெல்லாம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு நமக்கு. புரிஞ்சு? அதனாலதான் நான் எப்பவுமே சொல்றேன், ஃபண்டமெண்டல் டாக்டரின்ல ஸ்ட்ராங் ஆயிருங்க. தேவனை சந்தேகப்படவே முடியாது நம்மளால. தீர்க்கதரிசி எப்படிங்க சொல்ல முடியும்? நான் சிம்பிளா சொல்றேனே. தீர்க்கதரிசி கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். தீர்க்கதரிசி நீங்க பாதாளத்துக்கு போவீங்க கேட்டாங்களா இல்லையா? ஒருத்தவங்க சொல்றாங்க. அப்ப தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு, நான் பாதாளத்துக்கு போனாலும் அவரையும் அங்க நேசிப்பேன். எப்படி ஒரு மனுஷன் சொல்ல முடியும்? எப்படி ஒரு மனுஷன் சொல்ல முடியும்? நம்ம உச்சகட்டமான நம்மளுடைய டெஸ்டினேஷனே மாறுது. நான் இந்த பூமியில வாழ்ற வாழ்க்கை இது டெஸ்டினேஷனே எதுக்காகனா, நான் நித்தியத்துக்கு போகணும், என் பாடி சேஞ்ச் ஆகணும், நான் நித்தியமா வாழணும் அப்படின்ற அந்த கண்டிஷன்ல போயிட்டு இருக்கிறோம். அதுவே இல்லை அப்படின்னாலும் நான் நேசிக்கிறேன் அப்படின்ற அந்த பக்கம் எங்கிருந்து வந்துச்சு அவருக்கு? புரியுதா உங்களுக்கு? அதுதான் தீர்க்கதரிசிக்கு தேவன் சிந்தை வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. அதுக்கு தீர்க்கதரிசி என்ன விளக்கம் கொடுக்குறாரு? நான் பாதாளத்துக்கு போனாலும் அங்கே அவர் நேசிப்பேன். அதுக்கு பின்னாடி என்ன ஒரு விளக்கம் கொடுக்குறாரு? நான் பாதாளத்துக்கு போற இந்த பாவிக்கே இவ்வளவு அபரிவிதமான கிருபைகள் இந்த பூமியில் அவர் கொடுத்திருக்கிறார்.
அதுதான் ஒரு ப்ராஃபட்டுடைய பார்வை, ஒரு மனுஷனுடைய பார்வையும் தேவனுக்கு தேவனுடைய சிந்தை வெளிப்படுத்தப்பட்ட தீர்க்கதரிசியுடைய பார்வை. அதுதான் ஒரு தீர்க்கதரிசி ஒரு தேவனால் ஒரு மனுஷனுக்கு தேவன் வெளிப்படுத்தப்பட்டுன்னு வச்சுக்கோங்க, அவன் மிஸ்ஸே ஆக மாட்டான். எதுவுமே அவனை பிரிக்க முடியாதுங்க தேவனை விட்டு. அதனாலதான் பவுல் சொன்னார், பவுல் திரும்ப சொல்றாரு, பவுலை கூட்டின்னு போய் அந்த பாலைவனத்துல நிக்க வச்சு தலையை வெட்டுறதுக்கு ரெடி ஆகும் போது பிசாசு வந்து பேசினான்றார். என்ன பேசுறானா, பவுலே நீ இதெல்லாம் செஞ்ச அதெல்லாம் செஞ்ச, உன் தலை இப்ப துண்டாவ போதும் போது பவுல் தலையை வலிச்சு சொன்னார், மரணமே உன் கூரைங்க பாதாளம் ஜெயங்க சொன்னார். எப்படி சொல்ல முடியுது? எப்படிங்க முழு வெளிப்பாடும் தேவன் மரணத்தை குறிச்சு இருக்கிற ரகசியத்தை யாருக்கு வெளிப்படுத்தியிருந்தாரு? எப்படி வெளிப்படுத்தியிருந்தாருன்னா, பில்லர் ஆஃப் ஃபயர்ல சந்திக்கும் போது 10 வருஷத்துக்கு முன்னாடி மரிச்சிட்டாரு ஒருத்தர் சொன்னார், இவன் கூட பேசினாருப்பா இவரு. அப்ப அவரால உயிர் தொலை இழ முடியுமா? என்னாலே என்ன பண்ண முடியும்? அதனாலதான் ரோமர்ல பவுல் சொல்றாரு, என்ன சொல்றாரு, மரித்தோர்ந்து எழுப்பின ஆவி உங்களுக்குள் வாசமா இருந்தால் சாவிக்காதான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிக்கிறது அவருடைய வல்லமை நிச்சயம் அல்லவான்னு சொல்றாரு. அந்த நிச்சயத்துல பவுல் பேசுறார், மரணமே உன் இங்கே பாதாளமே உன் ஜெயம் எங்கே, மரணத்தையும் பாதாளத்தையும் அவர் ஜெயித்து விட்டார். அப்போ என்ன விஷயம், தேவன் சிந்தை வெளிப்படுத்தப்படும். அதான் மிஸ்ட்ரியே. இந்த விஷயங்கள்லாம் பெரிய விஷயமே கிடையாது, எவ்வளவு திங்க் பண்ணலாம். அதனாலதான் சொல்லப்படுது சுய சிபத்தி மேல சாரும்போது இந்த கோராவுடைய தன்மை இங்கதான் வருது. தேவன் வச்ச ரூட்ல நிக்கிறதே கிடையாது, தேவன் வச்ச இந்த ஸ்கிரீன் பிளேல யாரும் நிக்கிறது கிடையாது, அது அறியாதவங்க நிக்கிறதே கிடையாது. அதனால தேவன் இந்த காலத்துல 7 முத்திரைகள் திறக்கும் போது எல்லா ஸ்கிரீன் பிளே ஓபன் பண்ணிட்டார். எல்லா ஸ்கிரீன் பிளேயும் பிளே வாங்கி என்ன பண்றாருங்க, பவுண்டட் ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் ஓபன் பண்ணி கொடுத்துட்டாரு. இதான் நடக்க போகுது, இதான் நடக்க போகுது, ஃபைனல் என்ன நடக்க போகுது, இவ எடுத்துக்கொள்ளப்படுதெல்லாம் நடக்க போகுது, பாடி சேஞ்சிங்க பத்தி தான் நடக்க போகுது. பாடியை குறிச்ச ரகசியம் தெரியுமா, சரீரத்தோட ரகசியம் தெரியுமா? பவுல் காலத்துல தெரியாதுங்க, தெரியாது. பரிசுத்தவான்களை குறிச்சு ரகசியம் தெரியாது. எல்லா ரகசியத்தையும் கடைசி ஃபைனல் வரும்போது தேவன் என்ன பண்ணாருங்க, வெளிப்படுத்தணும். அடிக்கடி சொல்லுவேன் நான், எப்பொழுதுமே நம்ம இந்த பைபிள் வந்து நான் லீனியர் மெத்தட்ல எழுதப்பட்டிருக்குது, லீனியர்ல எழுதப்படல. எடுத்த உடனே நாங்க பின்னாடி இருக்குது முன்னாடி இருக்குது பின்னாடி, தேவன் அப்படிதான் சூப்பரா ஸ்கிரீன் பிளே பண்ணி வச்சிருக்கிறார் இல்லைங்களா? அப்ப அப்படி இருக்கும்போது திரும்ப இந்த கடைசி இந்த கோராக்கி நாயை மட்டும் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன், ஒரு 5 நிமிஷம் பாருங்க, கவனிங்களா, கேளுங்க என்ன நடக்குது பாருங்க. இந்த விஷயம் தீர்க்கதரிசி எப்படி சொல்றாரு பாருங்க, கவனிங்க. இஸ்ரவேல் புத்திரர்கள் சபைக்கு தருவாய் எழும்பி என்ன சொல்றாங்க பாருங்க, மோசே அவர்கள் கர்த்தர் அவர் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றான். மோசே அதை கேட்டபோது முகப்புற விழுந்தான். பின்பு அவன் கோராக்கை இவன் கூட்டத்தாரை நோக்கி, நாளைக்கு கர்த்தர் தம்முடைய இன்னான் என்று தம்முடைய வண்டையில் சேரத்த கொண்டு கட்டளையிட்ட பரிசுத்தவன் இன்னான் என்றும் காண்பிப்பார். அப்பொழுது தேவன் எவனை தெரிந்து கொள்கிறாரோ அவனை தமிழகத்துல சேர கட்டளையிடுவார் என்றார். அது கீழே என்ன நடக்குது, இது கீழே நீங்க அப்படியே வாட்சினே வந்தீங்க சொன்னா என்ன நடக்குதுன்னா, அடுத்தது போட்டி வரும்போது கோலை எடுத்து வர்ற கண்டிஷன் நடக்குது. கரெக்டா? என்ன நடக்குது, ஆசாரிய ஊழியத்துக்கு கோலை எடுத்துன்னு வாங்கன்றார். இப்போ உங்க தேவனுடைய செலக்ஷன் மோசேவுடைய செலக்ஷன் தப்புன்னு சொல்றாரு கோரா. என்ன சொல்றாரு, மோசேவுடைய கோராக்கு பின்னாடி ஒரு கூட்டம் 250 பேர் இருக்கிறாங்க. தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னா, தேவன் எப்பொழுதுமே ஒரு சபையை வந்து ஒரு கூட்டத்தை வச்சு நடத்துறது இல்லையா. நிறைய சபைகள் வந்து தலைமை இல்லாம கூட்டத்தை வச்சு நீங்க ஒண்ணு பண்ண நான் ஒண்ணு பண்ணுன்னு போகுது. அதுதான் டினாமினேஷன், தனிப்பட்ட மனுஷருடைய யோசனைகள். தேவன் எப்பொழுதுமே ஒரு தனிப்பட்ட நபரை வச்சு அந்த நபரை அனாய்ட் பண்ணி தான் ஒரு சபையை கொண்டு போறாராம். புரிஞ்ச சொல்றது உங்களுக்கு? அதனாலதான் இதுக்கு அவங்க சொல்ற வியாக்கியானம் என்ன சொன்னா, ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும்னு சொல்றாங்க, அந்த வசனத்தை எடுத்து சொல்றாங்க. ஆனா அது யுத்தத்துக்கே என்று வேற எதுக்கும் அது உதவாதுன்றார் தீர்க்கதரிசி. புரிஞ்சுக்கோங்க, தீர்க்கதரிசி சொல்ற நோட்ஸ் சொல்றேன். அப்ப எப்பொழுதும் தேவன் ஒரு சபையை நடத்தி கொண்டு போறார், ஒரு வழியில கொண்டு போறாருன்னா, ஒரு மனுஷனை தேவன் எடுத்துக்கொள்றார், அவனுக்குள்ள தன்னுடைய அனாயிட்டிங் எடுத்துக்கொண்டு அவனுடைய சுயசித்தத்தை தேவன் வெளியே எடுத்து போட்டு முழுசா அவனுக்குள்ள தேவன் கிரியை செய்யறார். அவனுடைய ஞானம் அங்க கிரியை செய்யறார், தேவனை திட்டம் அவனுக்குள்ள செய்யறார். அப்போ மனுஷன் செய்யறது எல்லாமே என்ன செய்யறாங்க சொன்னா, அவனுக்குள்ளங்கிற தேவனை பாக்குறது கிடையாது. அவனோட மாம்ச தோற்றத்தை எல்லாம் பார்த்து தேவனை திட்டத்துக்கு விரோதமா இப்போ நீ ஒரு மனுஷனுடைய அறிவு பெருசா இல்ல 250 பேருடைய அறிவு பெருசான்னு சொல்லிட்டு இவங்க மோசேயோட அறிவை இந்த ஜனங்களோட அறிவோட போட்டி போடுறாங்க. ஆனா மோசேக்குள்ள இருக்கிறது இன்ஃபைனைட் காட்ன்றத புரிஞ்சு கொள்ள. அப்போ இது கம்மின்னு நினைச்சு இவங்க போட்டி போடுற அந்த நிலை, அது பேர் தான் ஸ்தாபனம்ன்ற தீர்க்கதரிசி. நாம ஏன் ஸ்தாபிக்கப்பட்ட மார்க்கத்துக்கு விரோதம் இல்லை, நாம ஏன் ஸ்தாபனம் இல்லைன்ற செய்திகள் தீர்க்கதரிசி விஷயத்த பேசுவோம். பாருங்க, போய் பாருங்க. அப்ப அது கீழே பாருங்க, தீர்க்கதரிசி நான் முக்கியமான விஷயத்த மட்டும் சொல்றேன். முக்கியமான விஷயத்தை கீழே நான் வாட்சாவும் தெரியும் உங்களுக்கு என்ன நடக்குது. நான் ஸ்டோரி மட்டும் சொல்லிடுறேன் என்ன நடக்குது, நீ வாட்ச் பாருங்க. அடுத்தது கோலை கொண்டார் சொல்றாரா இல்ல, அதுக்கப்புறம் என்ன நடக்குது, கோலை உள்ள கொண்டு போறாங்க,
உள்ள கொண்டு போன பின்னாடி 12 கோல் போது உள்ள போதா இல்லைங்களா? அதான் விஷயம். அதுக்கப்புறம் தேவன் அடுத்த நாள் வராங்க. வந்த பின்னாடி ஆளுடைய கோல் துளிர்த்து பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுச்சு இல்லைங்களா? அப்போ இதான் அப்படின்னு சொன்னா அந்த கோராக்குடைய அந்த இன்சிடென்ட் எதை காட்டுச்சுன்னா தெரிந்து கொள்ளுதலை வெளிப்படுத்தி காட்டுச்சு. கோராக் வரும்போதா, கோராக்கின் ஆவி உள்ள வரும்போதா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வெளியே வராங்க. நான் கடைசி காலத்துல இதுதான் நடக்குது. கோராக்கின் ஆவியை தேவனை எக்ஸ்போஸ் பண்றாரு. எக்ஸ்போஸ் பண்ணி என்ன பண்ணாரு சொன்னா அவங்களுக்கு ஒரு வாதையை கட்டளை இடுறாரு. வாதையின் நேரம் அது, புரிஞ்சா உங்களுக்கு? அப்ப வாதையின் நேரத்துல 2 விஷயம் நடக்குது. ஒண்ணு அக்கினி, 2வது பூமி அதிர்ச்சி. யோசிச்சு பாருங்க. நான் வந்து வாட்ச டைம் ஆயிடும், நான் தான் ஃபாஸ்டா சொல்றேன். கோராக்கையும் தாத்தானையும் அபிராமையும் அதுக்கப்புறம் இன்னொரு ஆள், இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் யார் சொன்னேன் நானு, ஓனான், இந்த எல்லாருமே அந்த குடும்பங்கள் வெளியே வந்து நிற்கும் போது தேவன் என்ன பண்ணாரு சொன்னா பூமியை திறந்து உள்ள அனுப்பிட்டார். மத்த 250 பேரையும் தேவனை சென்னால அக்கியை வந்து சுட்டரிச்சு போட்டுருச்சு. தேவன் அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, அவங்களுடைய கொண்டு வந்த தூப கலசங்களை கொண்டு வராரு. இவங்க என்ன செய்யணும்னு நினைச்சாங்கன்னா தேவனுடைய சன்னிதானத்துல தூப கலசத்தை கொண்டு வந்தாங்க. 250 தூப கலசத்தை கொண்டு வந்து தூப போடணும். தூப கலசத்துல தூப போடுற வேலை யாருடையது? மகா பரிசுத்த ஸ்தலம், மகா பிரதான ஆசாரியுடைய வேலை, லேவியருடைய வேலை அது. கரெக்டுங்களா? தேவனுடைய சன்னிதானத்துக்கு கொண்டு போற வேலை, தூபம் போடுற வேலை யாருடையது கிடையாது. இல்ல லேவியருடைய வேலை கிடையாது, ஆசாரியருடைய வேலை. அதுலயும் மகா பிரதான ஆசாரியுடைய வேலை, மோசையுடைய வேலை அது. நீ மிஞ்சி போறிய தேவன் சொல்றாரு நாங்க தான் பரிசுத்தவான்கள்னு சொல்லி என்ன பண்றீங்க சொன்னா நாங்க பிரத்யேகமானவர்கள் சொல்லி பெருமை பண்றீங்க. அப்படி கிடையாதுன்னு சொல்லி ஒரு கூட்டத்தை ரெடி பண்ணிட்டு இவங்க கொண்டு வராங்க. திருநெல்வேலி சொல்றாரு இவன் சரியாதான் இருந்தான்றார். ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் சரியாதான் இருந்தான். ஒரு அந்நிய தேவனை ஆராதிக்கல. இவன் என்ன நினைக்கிறான், ஸ்தானத்தை மாத்தணும்னு ட்ரை பண்ணி ஒரு கூட்டத்தை உள்ள கொண்டு வரான். மனுஷன் ஞானத்தை உள்ள கொண்டு வரான். அவன் எப்படி கொண்டு வந்தான்னா டினாமினேட் பண்ணி கொண்டு வந்தான். ஸ்தாபிச்சு கொண்டு 25 பேர்கிட்ட பேசி 250 பேர்கிட்ட பேசி ஒரு சில மூப்பர்களை ரெடி பண்ணி மோசைக்கு விரோதமா ஃபர்ஸ்ட் என்ன பண்றான், பிளான் போட்டு கொண்டு வர்றான். இது மிகப்பெரிய தவறு. நான் எல்லா சபைகளும் பெரிய பெரிய சபைகள் நான் பார்த்திருக்கேன். ஒரு சபையில ஒரு நபர் போனாருன்னா வேற காரணத்துக்காக போவாரு. சபை உடையும் போது தனிப்பட்ட நபரா உடையாது. இது மாதிரி கூட்டங்களை முன்னாடியே பிளான் பண்ணி செட் பண்ணி பேசி, இதெல்லாம் கோராவுடைய ஆவி. யாருடைய ஆவி? கோராவுடைய ஆவி. இதுதான் கடைசி காலத்துல நடக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. எபே சபை காலத்துல இதுதான் இந்த ஆவியெல்லாம் உள்ள வந்துச்சு. புரியுதுங்களா உங்களுக்கு? கோரா எதிர்த்து பேசியிருந்த போல எதிர்த்து பேசினாங்க, தேவனை எதிர்த்து பேசினாங்க. தீர்க்கதரிசி சொல்ற இந்த லைனுக்கு நான் வரேன் பாருங்க. இதுதான் தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு பாருங்க. அதுக்கப்புறம் அது நிமித்தம் சொல்லப்பட்டது 14,700 பேர் செத்தாங்க. கடைசியா வரப்போற வாதை 2 வாதைகள். வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரத்துல வாட்சி பாருங்க. 2 வாதைகள் கடைசியா வரப்போகுது பூமியில. 7வது வாதை பூமி எதிர்ச்சி வரப்போகுது. 7வது வாதை என்ன வாதை வரப்போகுது? 17வது அதிகாரம் வாட்சி பாருங்க. வெளிப்படுத்தல் 17வது அதிகாரம். நான் கடைசியா பாருங்க, அதை முடிக்கிறேன். சரி 16வது அதிகாரம். ஏழாம் தூதன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தின் மேல் ஊற்றினான். பரலோகத்தில் ஆலயத்துல சிங்காசனத்தில் ஆயிற்று என்று பெரு சத்தம் பிறந்தது. சத்தங்களும் இடி விளக்கமும் மின்னலும் உண்டாயிற்று. பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதல் அப்படிப்பட்ட பெரிய பூமி அதிர்ச்சி உண்டானதில்லை. அப்பொழுது மகா நகரம் 3ஆய் பிரிக்கப்பட்டது. கடைசி வாதை எதுங்க? பூமி அதிர்ச்சி. அந்த பூமி அதிர்ச்சி எல்லாம் பூமி டில்ட்டான பூமி நேரம் திரும்ப போகுது. நான் வாதை எடுக்கும் போது எடுக்கிற அந்த விஷயத்த. பூமி எவ்வளவு டிகிரி சாஞ்சிருக்குது? இப்போ வீழ்ந்து போயிருக்குது. 23 டிகிரி சாஞ்சிருக்குதா இல்லைங்களா? அதனாலதாங்க சீசன்ஸ் வருது பூமியில. கோடை காலம், பனிக்காலம், மழை காலம் வருது இல்லைங்களா? அந்த சீசன்ஸ் எல்லாம் நோவா காலத்துக்கு அப்புறம் தான் வந்திருக்குது. இந்த பூமி எதிர்ச்சி பூமியை திரும்ப நேரம் டில்ட் பண்ண போகுது. அதெல்லாம் ஒரு பெரிய மாற்றம் எட போகுது. அதான் கடைசி வாதையா இருக்க போகுது. அதோடைய ப்ரீவியஸான விஷயம் தான் தீர்க்கதரிசி முத்திரையில் கொடுக்கப்பட்ட பின்பதாக 7 சபைக்கால முத்திரையில் கொடுக்கப்பட்ட பின்பதாக ஸ்தாபனம் அதை வந்து ரிஜெக்ட் பண்ண பின்பதாக 64ஆம் வருஷத்துல அலாஸ்கா பூகம்பம் நடந்துச்சு. அதோட ப்ரிவியூ தான் அது. ஒரு சின்ன அளவு தான் அது அலாஸ்கா. அதனாலதான் அப்பதான் திரும்ப சொன்னார் அலாஸ்கா தண்ணிக்குள்ள போயிடு சொன்னாரா இல்லையா? இங்க நடக்கிறது. அதுக்கப்புறம் அர்மேதோன் வரல. பூமி எதனால சுட்டரிக்க போகுது? கரெக்டா? இந்த 2 வாதம் தான் கோராக் விஷயத்துல நடந்துச்சா இல்லையா? அவங்க 2 பேரும் எதுக்கு விரோதமா நின்றாங்க? யாருக்கு விரோதமா நின்றாங்க? அந்த கால செய்தியாளனுக்கும் அந்த கால செய்திக்கு விரோதமா நின்றவங்க அந்த ஆவிகள். அந்த ஆவி திரும்ப இந்த காலத்துல வரும் சொல்லப்பட்டிருக்கா இல்லையா?
அதுக்காக தான் திரும்ப பூமி எதிர்த்து வந்துச்சா இல்லையா? அதுக்காக தான் இந்த பூமி அக்கினி கிரையா வைக்கப்பட்டிருக்கா இல்லையா? இதுதான் பேட்டர்ன். சொல்ற விஷயம் புரியுதுங்களா உங்களுக்கு? இன்னும் ஒரு சில விஷயம் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன் பாருங்க. என்ன நடக்குது சொல்றாரு பாருங்க. கோரா நல்லெண்ணம் கொண்டவனாய்த்தான் இருந்தான். தவறான போதகத்துடன் சேர்ந்து கர்த்தருடைய தீர்க்கதரிசி தூதனான மோசையை மாத்திரம் ஆசீர்வதிக்கவில்லை, சபையோர் எல்லோரும் பரிசுத்தர் என்று தன் வேகம் கொண்டு சகோதரர்களை அறிவித்து கூறினான். பாருங்க, நிறைய பேர் இதான் சொல்றாங்க. நான் பார்த்திருக்கேன் இந்த விஷயத்தை. அவன் நல்ல எண்ணம் கண்டவனா இருந்தான். ஆனா தேவோட பிளான் அறியாம அவனுக்குள்ள ஒரு துருபதேசம் ரெடி ஆயிடுச்சு. அநேக நபர்கள் அநேக இன்டர்நேஷனல் சபைகள்லயோ தேவோட பிளான புரிஞ்சுக்காம ஒரு சில உத்வேகங்கள்னால ஒரு சில விஷயம் செய்ய ஆரம்பிப்பாங்க. உத்வேகங்களால செய்வாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? யார் எந்த பொறுப்புக்கு வரணும்ன்றது பிளானே தெரியாம அவங்க என்ன பண்ணுவாங்க, சுய சித்தங்களால பிளான் எல்லாம் ஏற்படுத்துறது. நான் தேவனை ஊழியம் பண்ணும், தேவ சித்தத்துக்கு புறமா ஒரு சேவை செய்ய நினைக்கிறது மூலமா எது என்ன வரும்னு சொன்னா மரணம் வரும். எங்க வரும்? சரி, தாவீது காலத்துல வந்துச்சா இல்லையா? அதான் இவன் சொன்னா நல்லெண்ணம் கொண்டவதான் இருந்தான். ஆனா அவனுக்குள்ள தவறான போதனை இருந்துச்சு, தவறான டீச்சிங் இருந்துச்சு. ஆனா மோசேயின் மூலமா சீனாய் மலையின் மேல இருந்து ஒரு டீச்சிங் கொடுக்கப்பட்டுச்சு. யார் ஆசாரியனா இருக்கணும், ஆசரிப்பு கூட எப்படி ஸ்தாபிக்கப்படணும், யார் பனிமுட்டுகளை சுமக்கணும், யார் பாளையத்தை பாதுகாக்கணும், கோத்திரங்களை எப்படி எல்லாம் டிசைன் பண்ணப்பட்டிருக்கணும் எல்லாம் இருந்துச்சு இல்லைங்களா? ரூபனியருக்கும் காத்தியருக்கும் ஆசரிப்பு கூடாரத்துல என்ன வேலை இருக்குதா? இருந்துச்சா பிரதர்? இல்ல இல்லையா? ஆனா பேசுறது யாரு? கோராக்கு யார கூட்டு வரான்? ரூபனியரை கூட்டினார். நீங்க வாட்சிப்பீங்க, மேல வாட்சிங்களா நீங்க? ரூபன் கோத்திரத்துல இருந்த யார கூட்டு வரான்? அங்க இருக்கிற 2 பேரும் அபிராமையும் தாத்தானையும் அபிராயமும் உள்ள கூட்டு வரான் இல்லைங்களா? அப்போ இவங்க எல்லாம் உள்ள வராங்க. அப்போ ஆசரிப்பு கூடாரத்துல லேவி கோத்திரத்துல வர்ற ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் ஆசாரிய வேலையை செய்யணும். அப்படின்னா தூவம் காட்டுறது, பலியிடுறதெல்லாம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போற வேலையை செய்யணும். இது தேவனுடைய திட்டம். டாக்டர் எல்லாம் தேவன் நியமிச்சு வச்சிருக்கிறார். இவங்க தான் பலி செலுத்தணும்னு சொல்லிட்டு, இவங்க தான் பனிமட்டுகளை சுமக்கணும்னு சொல்லியிருக்காரு. இவங்க தான் கூடார வேலையை செய்யணும், கூடாரத்தை சுமக்கணும், சோல்ஜர்ஸா இருக்கணும், பாடகரா இருக்கணும், எல்லா பேட்டர்ன் இருக்குது. நான் சொன்னேன்ல பாடல் யார் பாடணும்னு சொல்லிட்டு, மோசைகள்ல பாடல் இவங்க எல்லாம் பாடல் சொல்லப்பட்டிருக்குது. அந்த பாடல் பாடுறவனும் ஆசாரியத்துல தான் இருந்தான். கரெக்டுங்களா? நீங்க தாவீது இல்ல சங்கீத புஸ்தகத்துல வாட்சி பாருங்க. யார் புத்திரர் அவங்க? கோராக்கின் புத்திரர் வாசிக்கிறீங்க. இவங்க வம்சத்துல வந்தவங்க தான் பாடல் பாடுறவங்க. கோராக்கின் புத்திரர் ராகத்தலைவன் ஒப்பிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் இல்லைங்களா? இப்ப இந்த வம்சத்துல வந்தவங்க தான். புரிஞ்சா உங்களுக்கு? தேவன் சும்மா பிளான் இல்லாம சும்மா ஏற்படுத்துறது சகோதரியே. மனுஷன் என்ன பண்றான்? மனுஷனுடைய அவனுடைய சுய அதாவது அவனுக்குள்ள இருக்கிற டேலண்ட வச்சு செலக்ட் பண்றான். நான் சொல்ற புரியுதா? டேலண்ட் வச்சு செலக்ட் பண்றான். டேலண்ட் வச்சு தேவன் செலக்ட் பண்றது அவருடைய தெரிந்து கொள்ளுதல் வேற. ஒரு நிமிஷம் டேலண்ட்றத குறிச்சு இல்ல, அவனுக்குள்ள தேவன் அனாய்ட் பண்ணிருப்பான் அந்த வேலைக்காக. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், 2 எக்ஸாம்பிள் சொல்றேன், புரிஞ்சுங்க நல்லா. ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்கள்ல ஏன் தங்க வேலையை சூப்பரா செய்யற ஆள் யாரு? தங்க வேலையை அருமையா செய்யற ஆள் யாரு சரிமா? ஆரோன் தான் தங்க வேலையை சூப்பரா செய்யறவர். மோசேயும் ஜனங்களும், மோசே சீனா மலைக்கு போறாரு. அது கீழே ஜனங்க என்ன பண்றாங்க சொன்னா, கூட்டு மோசே கிட்ட ஆரோன்ட்ட காதுகள்லயும் கைகள்லயும் இருக்கிற கழட்டி கொடுத்த உடனே என்ன பண்ணிட்டாரு? பொன் கண்டு கூடிய ரெடி பண்ணிட்டாரு. ஆரோன் ரெடி பண்ணிட்டாரு. கரெக்டுங்களா? ரெடி பண்ணாரா இல்லைங்களாங்க? அதுக்கப்புறம் ஆசரிப்பு கூடார வேலையை ஸ்டார்ட் பண்ணும்போது தேவன் கூப்பிட்டு, ஆரோன் சூப்பரா நீ கோல்டு வேலையை பண்ற, நீ கோல்டு வேலையை பண்ணுன்னு சொன்னாரா? சொன்னாருங்களாங்க? சொல்ல கிடையாது. தேவன் யாருக்கு சொன்னாரு தெரியுமா உங்களுக்கு? படிச்சு பாருங்க. யாத்திரை பெசலையை தெரிந்து கொள்றார், ஞானத்தின் அகோலியாப தெரிந்து கொள்றார். 2 பேர், பெசலையாலும் அகோலியாப தெரிந்து கொள்றார். அவங்களை தெரிந்து கொண்டு ஞானத்தின் ஆவி அவங்க மேல வைக்கிறார். இந்த இடத்துலதான் அந்த சுய திறமையும் தேவடைய ஞானமும் என்னன்றது விளங்குறது. ஆரோனை கூட்டு ஆசாரியத்துவ வேலையில வைக்கிறார். புரிதுங்களா உங்களுக்கு? இந்த அகோலியாபையும் பெசலையில கொண்டு இந்த கோல்டு ஆசரிப்பு கூடார கோல்டு ஒர்க்க பண்றார். ஆனா லிட்டரலா அந்த இடத்துல மாம்சீரத திறமை உள்ள ஆள் யாரு? அதுதான் விஷயம். தேவட வேலையில அதான் விஷயம். இவங்க என்ன பண்றாங்க சொன்னா, நோக்கத்தை வச்சுக்கிட்டு திட்டத்தை என்ன பண்றாங்க, டாக்டரினலி அவங்களுக்கு தெரியாது. மோசேக்குள்ள தேவனை சாதாரண மனுஷன் தான் பாக்குறது மோசைய.
புரிஞ்சா உங்களுக்கு? தீர்க்கதரிசி அந்த கீழே நீ வாட்சா உங்களுக்கு புரியும் பாருங்க. இன்னொரு விஷயத்த சொல்ற பாருங்க. நிக்கோதமும் ஒரு ஸ்தாபனத்தை விட்டு வெளியே வரணும் ட்ரை பண்ணிட்டு இருந்தானா. தீர்க்கதரிசி சொல்றாரு. நிக்கோதம் என்ன பண்ணாங்க? வெளியே வரணும் ட்ரை பண்ணிருந்தான். கோராவோ வெளியே வந்த ஸ்தாபனத்துல உள்ள போன ஒரு ஸ்தாபனத்தை ரெடி பண்ணிட்டு இருந்தான் தீர்க்கதரிசி. சொருப்புதான் அவளுக்கு. நிக்கோதம் ஸ்தாபனத்துல இருந்தான். அதுல இருந்து எப்படியோ வெளியே வந்து கிறிஸ்துக்குள்ள வரணும்னு பாக்குறான். ஆனா கோரா என்ன பண்றான்னு சொன்னா, அந்த 4 பேரை கூப்பிட்டு 250 பேரை சேர்த்து ஒரு ஸ்தாபனத்தை ரெடி பண்ணி இந்த அமைப்பின் மூலமா தேவனை ஆராதிக்கணும்னு சொல்லி உள்ள கொண்டு போறான்றார் தீர்க்கதரிசி. அடுத்தது இந்த கோரா கூடிய பாவம் என்ன பாவமா இருக்குது? என்ன செஞ்சாங்க சொன்னா, அவங்க காயினுடைய வழியில் நடந்து கோரா எதிர்த்து பேசுறாங்க. கோரா வந்து மோசைக்கு விரோதமா எதிர்த்து பேசல. யாருக்கு விரோதமா எதிர்த்து பேசினா? ஏன்னா அந்த கால செய்தியாளனுக்குள்ள தேவன் தன்னை என்ன பண்ணாருங்க? ஊற்றி கொண்டிருந்தாரு. மோசையை மட்டும் தான் பார்த்தா, கோரா உள்ள இருக்கிற தேவனையும் அந்த திட்டத்தையும் பார்க்கவே இல்லை. அதானா? அப்ப அதே ஆவிதான் கடைசி நாட்கள்ல தீர்க்கதரிசி செய்திக்கு மேல உயர்த்தது ஒண்ணு, 5-fold மினிஸ்ட்ரியில தேவன் வச்சு அனாயிட்டிங் பிரீச்சர்ஸ் மேல உயர்த்தது ஒண்ணு, ஒரு தேவன் கொடுத்த ஆர்டரை மாத்துறது ஒண்ணு. இதெல்லாமே தன் சுய சித்தங்கள்ல செய்யற ஆரம்பிக்கிற ஆவிகள் எல்லாமே அவங்க பக்க வழியா வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? மெஜாரிட்டியை கொண்டு வரும். என்ன கொண்டு வரும்? மெஜாரிட்டியை கொண்டு வந்து லூசிபருடைய ஆவிதான் அது. யாருடைய ஆவி மெஜாரிட்டியை கொண்டு வருது? லூசிபருடைய ஆவி. லூசிபருடைய ஆவி மெஜாரிட்டியை கொண்டு வந்து அழிஞ்சு போனாங்க. அவங்களுக்கு வந்த 2 வாதையும் கடைசி வர 2 வாதை அடையாளமா இருக்குது. ஒண்ணு பூமி எதிர்ச்சி, இன்னொன்னு அக்கினியினால கொல்லப்பட இருக்கிறாங்க. அப்போ காயனுடைய வழியை பார்த்தோம். அவனுடைய முடிவு என்னங்க? அலைந்து திரிகிறவனா இருந்தா கோராக்கை குறிச்சு பார்த்திருக்கிறோம். நெக்ஸ்ட் பிலேயாமுடைய போதகம். இந்த கோராக்கின் போதகம் தான் வந்து நிக்கோலாய் மத்தியஸ்தரின் வித்தின் வழியா வந்துச்சு. ஆதி அப்போஸ்தலர் சபை காலத்துல என்ன நடந்துச்சு சொல்லுங்க. நீங்க படிச்சிருந்த சபை காலத்துல படிச்சிருந்தா உங்களுக்கு தெரியும். என்ன பண்ணாங்க? அப்போஸ்தலர்லாம் மறிச்ச பின்னாடி சபையில இருக்கிற பணம் படைத்தவர்களா சேர்ந்து சபையில பிஷப்ஸ் மெத்தடை ரெடி பண்ணாங்க. சபை தலைவர்களை ஏற்படுத்துற முறைகள் வந்துச்சு. இதுதான் கோராக்கின் ஆவி. பரிசுத்த ஆவியை வந்து வெளியே தள்ளிட்டு இவங்க சபை தலைவர்களை ஒரே இடத்துல டிவிஷனல் பிஷப்ஸ் ரெடி பண்ணாங்க. தெரியுமா உங்களுக்கு? டிவிஷனல் பிஷப்ஸ் தலைவர்கள். தேவன் 5-fold மினிஸ்ட்ரி வச்சிருக்காரு. எபேசியர்ல சொல்லப்பட்டிருக்குது, சபை பக்தி உரித்து உண்டாவதுக்கு சிலர் அப்போஸ்தலர், சிலர் போதகர், சிலர் மேய்ப்பரும், சிலரை தீர்க்கதரிசிகளாக சுவிசேஷம் வச்சிருக்கிறாரு. சபைக்கு லோக்கல் சர்ச்சுக்குள்ள வரத்தை வச்சிருக்காரு. பாடி ஆஃப் கிரைஸ்டுக்குள்ள மினிஸ்ட்ரி 5 வகை மினிஸ்ட்ரி வச்சிருக்காரு. லோக்கல் சர்ச்ல வரத்தை வச்சிருக்கிறார். தேவன் பாட்டு தான். அதுக்குள்ள சபைக்கு வந்து டீகன்ஸ் உதவியாளர்கள் வச்சிருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? அதுக்கு உதவியாளர்களுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. கரெக்டுங்களா உங்களுக்கு? இருக்குதா இல்லையா? அதே போல மூப்பர்கள் இருக்கிறாங்க. இதெல்லாமே தேவன் வச்ச பேட்டர்ன். அதை தாண்டி, இந்த பேட்டர்னை தாண்டி இவங்க பணம் படைத்தவர்கள், அறிவு படைத்தவர்கள் எல்லாத்தையும் பிஷப்ஸா சபைகளை ஏற்படுத்தினாங்க. யாருங்க? ஆதி அப்போஸ்தலர் காலத்துல நிக்கோலாய் மதஸ்தர் உள்ள வந்து, நிக்கோனா மேற்கொள்ளுதல் அர்த்தம், மீன்ஸ் விலத்தள்ளுதல் என்றார் தீர்க்கதரிசி. படிச்சிருக்கீங்களா? விலத்தள்ளுதல் என்றார். சபையை விலத்தள்ளுறதுக்கு ரூட் ஆச்சு. இதே கோராக்கின் ஆவி அங்க செய்ய நினைக்கும் போது தேவன் என்ன பண்றாரு? வாதையினால் அழிச்சு போட்டார். திரும்பவும் எபே சபை காலத்துல தள்ளிடுச்சு. இது 3ஆவது சபை காலத்துக்கு வரும்போது, பெர்கமோ சபையின் காலத்துல வரும்போது பீலேயாமின் போதம் உள்ளவன் சென்றார். பீலேயாம் என்ன செஞ்சானோ அந்த நடத்துவார் எடுக்கிறேன். கான்ஸ்டான்டைன் என்ன செஞ்சானோ அதான் பீலேயாம் செஞ்சான்றார். கான்ஸ்டான்டைனும் பீலேயமும் ஒண்ணுன்றார். அதுக்கப்புறம் தியாத்ரா சபையின் காலத்துக்கு வரும்போது அந்த இடத்துலதான் ஒரு ஸ்திரீ. தியாத்ரா என்ன அப்படின்னு, அதிகாரம் செலுத்தும் ஸ்திரீன்னு அர்த்தம். அதிகாரம் செலுத்தும் ஸ்திரீ. ஒரு ஸ்திரீ சபை ஆளக்கூடாது, விசுவாசிகள் ஆளக்கூடாது. தேவன் தலைதான் சபையை ஆள்றார் இல்லைங்களா? அப்போ சபையுடைய வார்த்தையுடைய முழு ஆளுகை சபை விட்டு போய் 1000 வருஷம் இருளின் காலமா இருந்துச்சு. அப்ப 3 ஆவிகள் முக்கியம். ஒண்ணு சபை காலங்களை சொல்றேன், நிக்கோலாய் மதஸ்தன் வித்து, பீலேயாமுடைய போதகம், எசபேலுடைய மார்க்கம். எசபேலுடைய மார்க்கம். அப்ப அந்த எசபேல் தான் உள்ள வந்தது தியாத்ரா சபை காலத்துல. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நிக்கோலாய் மதஸ்தரின் வித்தா வந்து கிரியைகளா மாறி சொன்னார். கிரியைகளா மாறி, போதகமா மாறி, சபையா மாறிடுச்சு. புரியுதுங்களா? எப்பவுமே அப்படிதான். ஒரு சபையில ஃபர்ஸ்ட் ஒருத்தர் என்ன பண்ணுவாருங்க? ஒரு வார்த்தையை பேசுவார், வித்த போடுவார். நான் சொன்னேன், எப்பொழுதுமே வார்த்தைகள் எதை பிறப்பிக்கும்? ஆவிகளை கட்டவிழ்க்கும். வார்த்தைன்றது ஒரு வித்துங்க. உங்க ஒரு வார்த்தை வித்து. அதனாலதான் வினை விதைப்பவன் வினையா இருப்பான்னு சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? அந்த நீ போடுற வார்த்தை ஒன்னொன்னு வித்து. நல்ல வார்த்தை போனீங்கன்னா நல்ல வித்தது. அப்போ வார்த்தை வித்து, அதுக்கப்புறம் ஒரு கிரியையா மாறுது.
கிரிய டாக்டரினா மாறுது, டாக்டரின் வந்து ஒரு சபையா மாறி விழுந்து போச்சு. புரிஞ்சுங்களா? இந்த ஆவி திரும்ப சபை காலத்துல டிராவல் பண்ணி இந்த கோரா கடைசி காலத்துல திரும்பமா இங்க கிரியை செய்யுது. நெக்ஸ்ட் வீக் நம்ம வரும்போது பீலேயாமின் போதகத்தை குறிச்சும் பார்க்கலாம். விசுவாசிக்கிறீங்களா? இதோட கூட புத்திர ஸ்வீகாரத்தையும் நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். புத்திர ஸ்வீகாரத்தை நம்ம என்ன பண்ணுங்க, அது எடுத்து வாசிங்க. புத்திர ஸ்வீகாரத்தை குறிச்சு நமக்கு எல்லாமே தெரியுன்ற கண்ணோட்டத்தை வாசிக்காதீங்க. நான் ஏகமுறை கேட்டிருக்கேன் அப்படின்னு நினைச்சு வாசிக்காதீங்க. அதோட கோணங்கள்லாம் வேற. நம்ம அந்த காரியத்தை குறிச்சு பார்க்கலாம். நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். எல்லா கண்களை மூடி ஜெபிக்கிறதான வேலையில பிரேயர் ரிக்வெஸ்ட் இருக்குது. விசேஷமாய் சகோதரி கிரேஸ் உடைய